ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், என்ன இன்னைக்கு வேலையை பங்க் பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? ஆமா, வேலையெல்லாம் திங்கட்கிழமைனால ஐடில கிடையாது. சும்மா திங்கட்கிழமை ஒரு டேவா நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை ஐடில வேலையே கிடையாது. அதனால அந்த சமயத்துல வச்சு நம்ம முடிச்சிடலாம், ஞாயிற்றுக்கிழமையே பண்ணலாம்னு நினைச்சோம். பட் 2 பேர்னால ஷெட்யூல் ஒத்து வரல. சரி, ஆமா. திங்கட்கிழமை முடிச்சுட்டு போட்டுடலாம், செவ்வாய்க்கிழமையே போடுவோம். ஏன்னா ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா ஒரு கேம் நல்லா விளையாடி இருக்கோம். அதனால ம். அதை பத்தி போட்டுறணும்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பாருங்களேன், பாதி பேர் கூட பார்க்க மாட்டாங்க. இதே தோத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே கூட்ட கூட்டமா வந்திருப்பாங்க வீடியோ பாக்குறதுக்கு. இதை ஆராய்ச்சா இவனுங்க என்னத்த இனிமேல் வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, லீனா என்ன, அப்படிங்கிற சுச்சுவேஷன் அப்படிதான் இருந்துச்சு. கேம் முன்னாடியே யாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. என்னடா எனக்கே ஏன்டா இப்படி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு யாருக்குமே. ஏன்னா கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்ட் பிளேஸ் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஆமா ஆமா அதனால யாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டே கிடையாது. ஏதோ கிளாப் போறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஸ்டேடியம் போற ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸைட் ஆனானுங்களே தவிர, மத்தபடிலாம் மொத்த ஃபேன் பேஸ்லயும் ஒரு வய எக்ஸைட்டடா இல்ல இந்த கேமுக்கு. ஆமா அது காமெண்டேட்டரே சொன்னா செம்மையா. இந்த கேம் 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம செம்மையா ஹைப் பண்ணியிருப்போம். இந்த 1 மாசம் கழிச்சு இந்த டீமும் பொசுன்னு போயிருச்சு, அந்த டீமும் பொசுன்னு போயிருச்சு. இது என்னமோ இவனுங்க 2 பேரும் சும்மா எதுக்குடா இந்த ஒரு மேட்ச் விளையாடுறன்னு தெரியாம விளையாண்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு காமெண்டேட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா இல்லைங்க, அதான் சொன்னேன். அதான் பாயிண்ட்லெஸ் கேம் இது. பேசிக்கா நத்திங் டு பிளே ஃபார். ஏன்னா அவங்களுக்கும் சாம்பியன்ஸ் லீக் இல்ல, நமக்கும் ம். வந்து சாம்பியன்ஸ் லீக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தேர்ட் பிளேஸும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்ல என்னத்த அதுக்கப்புறம் ஐ இல்ல, மீன். அவங்களுக்கு சாம்பியன்ஸ் லீக் பாசிபிலிட்டி இருந்துச்சு. அவங்க இந்த கேம் எல்லாம் ஜெயிச்சிருந்தாங்கன்னா, ஏன்னா ஆஸ்டன் வில்லா 7 பாயிண்ட்ஸ் தான் அஹெட். ஆனா ரைட் ரைட் இவங்களுக்கு ரைட். 4 கேம் இருந்துச்சு இந்த கேமுக்கு ம். முன்னாடி. ஏன்னா ம். ஆஸ்டன் வில்லா தோத்துட்டாங்க பிரைட்டன்ட்ட இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஆமாமா, கரெக்ட் கரெக்ட். ஆமா. அதனால இவங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. 7 பாயிண்ட்ஸ் இன் தி லீட் வித் பட் 4 கேம்ஸ் இன் 2 கேம்ஸ் இன் ஹேண்ட். அப்படி டெக்னிக்கா இந்த 2யும் ஜெயிச்சாங்கன்னா 1 பாயிண்ட் இந்த லீட் தான் வில்லா இருந்திருப்பாங்க. ஆமா ஆமா. வில்லாக்கும் ஈஸி கேம் இல்ல. அடுத்த கேம் நம்மளோட லாஸ்ட் கேம் அவங்களுக்கு சிட்டி. கிறிஸ்டல் பேலஸ் இல்ல அவே. கிறிஸ்டல் பேலஸ். ஆமா. கிறிஸ்டல் பேலஸ் அவே வேற. அதே மாதிரி டாட்னமுக்கு நம்ம இதை ஜெயிச்சிருந்தாங்கன்னா கூட அடுத்தது மேன் சிட்டி அவங்களுக்கு இருக்கு. பட் மீதி 2 கேம் பெர்ன்லி அண்ட் ஷெஃபீல்டு. ஆமா. சோ அதனால இவங்களுக்கு நல்ல பாசிபிலிட்டி தான் இருந்துச்சு. பட் ஐ மீன் வி வர் ஆல்வேஸ் ஒரு ஃபுல் வீக் ரெஸ்டோட ப்ராப்பர் ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம பாய்ஸ் வேற ரகம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஆமா. இல்ல வந்தானுங்க, அதுதான். அதை காமிச்சானுங்க. ஆமா. இல்ல அதுதான் நம்மளே ஃபர்ஸ்ட்டா எழுதியிருந்தோம். அந்த மாரி குட் ஸ்டார்ட் டு த கேம் அண்ட் அந்த ரெஸ்ட் அண்ட் ட்ரெய்னிங் ஃபார் அ ஃபுல் வீக். மெயினா ரெஸ்ட். ட்ரெய்னிங் கூட இல்ல. ஏன்னா வருஷம் ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ம். ரெஸ்ட் தான் ம். மெயின். சோ அது இல்ல, இட் பிளேட் அ அதான் மேசிவ் கிளாப்பே ரோல். சொல்லியிருந்து Monday and Tuesday both days were off. No one came for training. I didn't want anyone to come in. I wanted them to just unwind, enjoy time with their families, just don't think about football. We started looking at the game only on Wednesday ம். அப்படின்னு சொன்னாரு. யாருமே நான் எதுக்குமே இதுக்கே ட்ரைனிங்கே வரக்கூடாது நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு. அண்ட் தட் ஷோட் டுடே why the players were mentally and physically drained out. We just wanted a few more days in between. It could have been a whole different season for us, but unfortunately we didn't get it at an important point in the season, and that is why we are where we are. But I totally enjoy the game சொன்னார். I mean நாம் 2 பேருமே சொல்லியிருந்தோம், it is not an excuse, both of us agree, but it is what it is. ஒரு ஆமா. ப்ராப்பர் ஃபுட்பாலிங், ஒரு ப்ராப்பர், அதாவது எவ்வளோ பெரிய மேனேஜர், எவ்வளோ டாக்டிக்கலா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மேனேஜரா இருந்தாலும் அந்த பிளேயர்ஸ் ரெடியா இருக்கணுமே. ஒரு எனர்ஜியோட, டயர்ட்னஸ் இல்லாம அதை எக்ஸிகியூஷன் பண்றதுக்கான பிளேயர்ஸ் ரெடியா இருக்கணுமே. மேனேஜரா ஆமாமா. விளையாட முடியும். அதான். அதனால this showed இந்த கேம்ல it showed. அதாவது if we have a good week of training and proper restனா we are close to being one of the best teams. இந்த ஆமா. இல்ல லீகா ஐ திங்க். இருக்கட்டும், இந்த வேர்ல்டா இருக்கட்டும். ஆமா. இல்ல ஐ திங்க் இந்த சீசனே ஐ திங்க் இட்ஸ் அ லெசன். சொன்ன மாதிரி இட்ஸ் அ லெசன் ஃபார் இந்த மெக்காலிஸ்டர் இவங்களுக்கெல்லாம் நவ் தட் தே நோ. ஓகே, டைட்டில் சேலஞ்ச்னா இவ்வளோ கேம்ஸ் இருக்கும், இவ்வளோ ட்ரோஃபீஸ்க்கு கம்பீட் பண்றோம்னா 60 கேம் ஆடணும், 70 கேம் ஆடணும் ஒரு சீசனுக்கு அப்படின்னு தே நோ. ஸோ அவங்களே தே இந்த ஆஃப் சீசன் இந்த ப்ரீ சீசனும் சரி, இந்த சம்மரும் சரி, தே கேன் யூஸ் இட் டு வந்து பில்ட் அப் தேர் கண்டிஷனிங். அதாவது டு பி ஏபிள் டு பிளே சோ மெனி கேம்ஸ். அதுதான் இல்லையே. எப்படி இருந்தாலும் கோப்பா அமெரிக்காவும் இருக்குது, யூரோஸும் இருக்கு இந்த சம்மர்ல. அது சரி. ஆமாமா. அது அது கரெக்ட். ஜூன் 15 ஜூன் 18 ஆரம்பிச்சு ஜூலை 10, 12 வரைக்கும் போகுது. ஆமா. ஜூன் மிட் ஜூன் டு மிட் ஜூலை தான் எப்போதுமே இந்த மிட் டோர்னமெண்ட்லாம் ஜூலை போகும். தான் இருக்குமா. சோ இவங்க எல்லாரும் ப்ரீ சீசனுக்கு வர்றதுக்கே ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் ஆயிரும். 2 ஆமா. வீக்ஸ் இதுக்கப்புறம். எப்பவுமே they'll get off ஆமாமா. after the final.
டெக்னிக்கலி ஆமா ஃபைனல் போலினா wherever they finish அதுல இருந்து 2 வீக்ஸ் ஆஃப் கிடைக்கும். ஆமா ஆமா எனிவேஸ் அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க ப்ரீ சீசனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் வந்து அதுக்கப்புறம் 10 நாள்ல இவனுங்க என்னத்தை கண்டுபிடிச்சு புரிஞ்சு இவனுங்க என்னத்தை வந்து விளையாட போறானுங்கன்னு எனக்கு தெரியல. புது மேனேஜரோட ஐ திங்க் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் சம்மர் ஃபார் லிவர்பூல் ஃபுட்பால் கிளப். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுல இதுல இதுவரை கேட்கணும்னு நினைச்சேன். ஒலிம்பிக்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி யாருக்காச்சும் இருக்கா நமக்கு? நம்ம டீம்ல இருந்து கொனாட்டே அது வேற ஒருத்தன் இருக்குது. தெரியல யாரு அதுவும் போவாங்கன்னு தெரியல. தெரியல. இல்ல ஐ டோன்ட் திங்க் எனி ஃபுட்பாலர்ஸ் ஹூ ஆர் ஆஃப் இந்த மாதிரி கிளப்ஸ்ல இருக்கிறவங்களா போவாங்க. ஏன்னா ஆல் ஆஃப் them will want to go for the Euros and the Copa Americaல. இல்ல இப்போ So இவன் இருக்கான்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கிலியன் எம்பாப்பே. ஏன்னா இது நான் ம், எதுக்கு கொனாட்டோட எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, இது பிரெஞ்சு பிளேயர். இப்போ ஒலிம்பிக்ஸ் வந்து பாரிஸ்ல நடக்கிறது. ஸோ ம். கிலியன் எம்பாப்பே வந்து ஆல்ரெடி சொல்லிட்டான், இந்த மாதிரி நான் எந்த கிளப் ஜாயின் பண்ணாலும் ஐ வாண்ட் டு ப்ளே போத் யூரோஸ் அண்ட் ஒலிம்பிக்ஸ்ன்ட்டான். ஹோம் ஒலிம்பிக்ஸ் மிஸ் பண்ண 2 முடியாது. எப்படி விளையாட முடியுது? முடியும், ஏன்னா ஒலிம்பிக்ஸ் வந்து அப்புறம் தானே வரும், ஆகஸ்ட்ல தானே வரும், ஜூலைல வராது. ஓ அப்படியா? ஓகே ஆமா ஓகே. ஆமா. ஸோ ஒலிம்பிக்ஸ்க்கு போனாங்கன்னாக்கா they usually miss around the first 2 weeks of the season. ஓ அப்படியா? தெரியல. ஆமா. நம்மளதுல கொனாட்டே வந்து இஸ் எலிஜிபிள். பிரான்ஸ் வந்து they want to call up as many like proper players as possible. So சலீபா, கொனாட்டே எல்லாம் they are all eligible ஒலிம்பிக்ஸ்க்கு. ம் ஸோ தெரியல. அவங்கள நம்மளுக்கு யார் கொனாட்டே போவாங்க? இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். அது ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல யாராச்சும் வந்து, ஏன்னா ஐ திங்க் பிரைமரி டார்கெட்ஸ் 2 ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்னு சென்டர் பேக், இன்னொன்னு ஐ திங்க் 3 வேணும்னு நினைக்கிறேன். நம்பர் 6 அண்ட் இன்னொரு வைடு விங்கரை பார்த்துட்டு இருக்கிறதாவும் நியூஸ் வந்துருக்குது. ஆமா நம்பர் ஆமா. 6 பத்தி தான் நியூஸே இல்ல. ஒருவேளை பேட் செட்டிக்ஸா நம்பர் 6 முடிவு ஐ வந்துட்டாங்கன்னு திங்க் தெரியல. ஸோ. வேற ஐ திங்க் இந்த 3 பொசிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா லீஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நான் நம்பர் 6க்கு தான் கொடுப்பேன். ஏன்னா எண்டோட்டேந்து இன்னொரு குட் சீசன் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட் செட்டிச் இஸ் டெவலப்பிங். ஸோ டெஃபினட்டா அவங்க 2 பேரை வச்சு யூ கேன் லைக் அவுட் ஆஃப் த 3 இட் இஸ் த லீஸ்ட் ப்ரையாரிட்டி. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, எண்டோ will have a complete full pre-season under the new manager. complete ஆமா 1 month rest. அவனுக்கு யூரோஸ் இல்ல, கோப்பா அமெரிக்கா அதெல்லாம் எதுவுமே அவனுக்கு இல்ல. ஆமா இன்னொரு விஷயம் அதுவும் இருக்குது. And then he can learn Arne Slot's ball as well. I mean நியூ மேனேஜரா இருக்கட்டும், சம்மர் ஃபுல்லா இங்க இருப்பாரு, இவனும் ஃபுல்லா இங்க இருப்பாங்க போது ஐ நோ ப்ராப்ளி அவருக்கு இவ்ளோ எனர்ஜி தேவைப்படாத ஒரு ஃபுட்பாலா இருக்கலாம். யூ டோன்ட் நோ ம். with எண்டோஸ் அண்ட் with Arne Slot's football. So அந்த மாதிரி அந்த வீடியோக்கு தான் வந்து எல்லாருமே ஆவலுடன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. எப்போ வரும்னு. அடுத்த ஆமா 2 நாள்ல அது உங்களுக்கு வந்து சேரும். ஆமா ஆமா. இல்ல அதான் அதுல இப்ப எப்படி இந்த டாபிக் வந்து ஒலிம்பிக்ஸ்க்கெல்லாம் இல்ல ஃபுல் ப்ரீ சீசன். இல்ல ஃபுல் அதுதான் அந்த ப்ரீ-சீசன். ப்ரீ சீசன் இந்த வருஷம் கிடைக்காது, அது கரெக்ட். அது நான் யோசிக்கல ஆக்சுவலா, யூரோஸ் கோப்பா அமெரிக்கா அதை நான் யோசிக்கல. பட் எதுக்கு சொல்ல வரேன், ஐ ஃபீல் லைக் நவ் தே நோ எந்த அளவுக்கு வந்து ஸ்டாமினா வேணும், எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளோ கேம் ஆடணும், 3 ட்ரோஃபி கம்ப்ளீட் பண்ணணும், அப்படி 3 ட்ரோஃபி 4 ட்ரோஃபி கம்ப்ளீட் பண்ணணும்னா இவ்வளோ எஃபர்ட் எடுக்கணுங்கிறது எல்லாருக்குமே இப்போ தெரியும். அதுதான் சொல்ல வரேன். ஐ மீன் மெக்காலிஸ்டருக்கு முன்னாடி தெரியும். பட் சின்ஸ் he was with Brighton they hardly qualify for 1 or 2 ம். trophies. அது ஒண்ணு. Szoboszlai completely new, Gravenberg completely new, Endoக்கு completely new. So all of these people இவங்க எல்லாத்துக்குமே completely new. And to be honest, டார்வின் நூனியஸ் லாஸ்ட் சீசன் வந்து நம்ம பெருசா எதுவுமே பண்ணல, அவனை வச்சுட்டோம். அதனால வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இது லாஸ்ட் சீசன் சாம்பியன்ஸ் லீக்ல இருந்தோம். பட் நாட் மச் இன் அதர் ட்ரோஃபீஸ் இல்ல. நம்ம மத்த 2 ட்ரோஃபில நம்ம லாங் ஆளா போகல. ஆமா ஆமா ஆமா. ஸோ அது இருந்துச்சுல்ல. ஸோ அதனால ஸோ பீப்புள் லேர்ன். ஹோப்ஃபுல்லி தே ஹவ் லேர்ன்ட் இந்த சீசன். அண்ட் தென் நெக்ஸ்ட் சீசன் வி கோ பேக் டு சேலஞ்சிங் ஃபார் அண்ட் ஆமா we இல்ல shouldn't. எதுக்கு சொல்ல வரேன், நெக்ஸ்ட் சீசன் இன்னமுமே வந்து ஃபிக்ஸ்டர்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கும். சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட் மாறுது. இன்னும் அடிஷ்னல் ஃபிக்ஸ்டர்ஸ் போறதுக்கு என்னது இப்போ டஃபர் அப்போனன்ட்ஸாகவும் இருக்கும். யூரோப்பா லீக் மாதிரி லைக் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் அப்போனன்ட்ஸாக இருக்காது. இல்ல the main thing that they need to understand is we need to kill games early. அந்த ஒரு இது வந்து எப்போ அவங்களுக்கு if it goes into their heads it's a complete game changer. அது வந்து ஆமா இவங்க எப்போ அதாவது வர சான்ஸை வந்து நம்ம எடுத்துடணும்டா. அது ஒன்ன கூட விடாம நம்ம எடுத்துட்டோம்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சது ஃபர்ஸ்ட் 60 மினிட்ஸ்லயே. ஆமா ஆமா. we are not a team who don't create. ஏதோ ஒரு 2 கேம் we won't create much, but most of the games we create enough to kill the game in the first 30-40 minutes. நம்ம அதை பண்றது இல்லைங்கிறது தான் பெரிய பிரச்சனை நமக்கு. ஆமா. பட் இந்த கேம்ல அது டாட்னம் கேம்ல அதை டெஃபினட்டா பண்ணோம். ஸோ டாட்னம் ஸ்கோர் வந்து 4-2 ஃபைனல் ஸ்கோர். சாலா வந்து ரொம்ப ஏர்லியானாவே வந்து கேவ் அஸ் லீட் 16 மினிட்ஸ்ல. அப்புறம் ராபர்ட்சன் ஜஸ்ட் பிஃபோர் ஹாஃப் டைம் செகண்ட் கோல். கேக்போ வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் ஹாஃப் டைம். அப்புறம் எலியட் 59வது நிமிஷத்துல 4-0 ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிச்சார்லிசனும் சான் யூங் மினும் 2 கோல்
போட்டாங்க. ஆம், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம ஸ்டார்ட் வந்து நம்ம யூஸ்வலா இந்த சீசன் சொல்லியிருக்காங்க ரொம்ப கேவலமா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு. பட் இந்த கேம் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலா. லைக் டெஃபினட்டா மொமெண்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வாஸ் ஃபுல்லி அவர்ஸ். ம். இல்ல அது கேம் ஸ்டார்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இவனுங்க எப்பவுமே தூங்கி சோம்பேறியாட்டம் ஆரம்பிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேம் அதிசயமா வந்துட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணானுங்க. முக்கியமா சான்ஸ் குடுக்கல. அவங்க கோல் போடுறதுக்கான சான்ஸ வந்து குடுக்கல. அதுதான் வந்து மெயினா இருந்துச்சு இந்த கேம்ல. வழக்கம் போல ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்திலேயே கெலகர் ஒரு பிளைண்டிங் சேவ் பண்ணோம். இல்ல ஆலிசன் முட்டா போய் லைன்ல நிக்கிறவன் போய் அவனே போய் லைன்ல நின்னு ஒரு சேவ் பண்ணணும். அந்த மாரி தான் வழக்கமா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா. ஆனா இந்த சமயத்துல இந்த கேம்ல வந்து அது அவ்வளவா தேவைப்படல. அண்ட் வி காட் குட் ஃபுட்ஹோல்ட் ஆஃப் த கேம். அதான் வந்து மெயின். நம்ம வந்து வி டிட்ன்ட் கன்சீட் ஃபர்ஸ்ட். எனக்கு எத்தன நாளும் தெரியல தட் வி டுக் a 2-0 லீட் எல்லாம். அது எத்தனை மாசம் கழிச்சு வந்துச்சு 2-0 அப்படிங்கிறதா விடுங்க. வந்து 1-0 லீடே எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா பாதி சீசனுக்கு நம்ம வந்து 1-0 பிஹைண்ட் தான் போயிருக்கோம் ஃபர்ஸ்ட். எக்ஸாக்ட்லி. அதனால சொல்றேன். அதனாலதான் 2-0 சொல்றேன். 2-0 எப்போ கடைசியா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்போ எடுத்தேன்னு கூட கடைசியா ஞாபகம் இல்ல. சோ அதனால அந்த மாதிரி ஒரு லீட் எடுத்தோம்னா then we were very well positioned for the second half. First half நல்லா பண்ணிட்டோம். We took the chance. அதுலயும் வந்து we squandered 1 or 2 chances இல்லன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே அட்லீஸ்ட் 1-2 ஆச்சும் எடுத்தோமே. அதுதானே பெரிய விஷயம் இங்க. எடுத்துட்டு அட்லீஸ்ட் we went into the lead. அதுதான் வந்து மோஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம். ஹாஃப் டைம்குள்ள போகும்போது. அதுவே வந்து அப்பாடா பிளேயர்ஸ்க்கு சாமி நல்ல வேளை ட்ரையல் பண்ணி உள்ள போலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தோணி இருக்கும். ஆமா. ஸோ அதனால வந்து தட் வாஸ் a பிக் போனஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதாவது சாலாவோட கோல் வெரி வெரி நைஸ் ஸ்விட்ச் ஆஃப் பிளே எண்டோட்ட டைரக்ட்லி டு கேக்போ அகைன் லாஸ்ட் 1 month he's been our பெஸ்ட் பிளேயர். டீம் எப்போ நல்லா விளையாடுதோ அவன் ஆட மாட்டான். டீமே மொத்தமா எப்போ சொதப்புதோ அவன் ஒருத்த மட்டும் பயங்கரமா ஆடுவான். அது எப்படிங்கிறத எனக்கு புரியல. அதனால டீம் செலக்ஷன்ல இருந்தே ஐ தாட் ஓகே ஐ திங்க் நுனியஸ் இஸ் வெரி வெரி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ். அவனுக்கு வந்துட்டு he doesn't know what to do when he goes into the final third. அதான் basically now he has no idea what to do when he goes into the final third. He's completely lost it. அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கான். So I thought okay Gakpo was a good choice to start as the number 9 and Salah and Diaz on the wing. So it was like okay good okay இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா you cannot start with Nunez. ஒரு காலத்துல வந்து நானே சொல்லியிருந்தேன் நீ நுண்ணியஸை ட்ராப்பே பண்ண முடியாது அப்படின்னு. பட் ஐ திங்க் as each game goes on பையன் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இட். ஐ டோன்ட் நோ வேர் பட் இஸ் கம்ப்ளீட்லி இஸ் லாஸ்ட் இட் அப்படின்னு. பட் அதை பத்தி ஒரு விஷயம் கடைசியில வருவோம். ஆமா. இல்ல அதுக்கு ஆக்சுவலா முன்னாடி இல்ல ஜஸ்ட் நுனியஸ் பத்தி நான் ஒரு இது படிச்சேன். அத்லெட்டிக்ல ஆர்டிக்கல் வந்தது. அதாவது நிறைய லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து தே ஆர் திங்கிங் இது வந்து ஒரு பெரிய டிராப் ஆஃப் அவன்கிட்ட இது அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. இவ்வளோ ஒரு லைக் நம்மளே சொல்லியிருக்காங்க இவன் தான் நான் வந்து நுனியஸ்க்கு சப்போர்ட் பண்றேன். ஐ ஸ்டில் வாண்ட் ஹிம் அட் த கிளப் ஃபார் 1 more சீசன் அதெல்லாம் இருக்கு. பட் அவன் வந்து சான்ஸ் மிஸ் பண்றாங்கிறது வந்து இட் இஸ் அன்டினைபிள். ரொம்ப ஈஸியான சான்ஸ்லாம் மிஸ் பண்றாங்கிறது. ஸோ அதில் அத்லெட்டிக்ல போட்டிருந்தாங்க லிவர்பூல் ஃபேன்ஸ்க்குலாம் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இஃப் யூ லுக் அட் இஸ் கெரியர் this is how his seasons normally go. அந்த பென்ஃபிகால அந்த ஒரு சீசன் வந்து he was unbelievably accurate. அதை பேஸ் பண்ணி தான் லிவர்பூல் வாங்கினாங்க. பட் இஃப் யூ லுக் அட் இஸ் கெரியர் as a whole even பென்ஃபிகாலேயே previous 2 seasons என்னவோ he was more or less doing what he is doing at Liverpool right now அப்படின்னு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன் ஐ ஃபீல் லைக் ஐ மீன் திஸ் ஆப்வியஸ்லி இது வந்து புது மேனேஜர் அது புது ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இருக்கு. பட் ஐ ஃபீல் லைக் மைக்கேல் எட்வர்ட்ஸ் அது இருந்திருந்தானா யூ வுட் ஹவ் நோட்டிஸ் தட்னு எனக்கு தோணுது. ஐ ஃபீல் லைக் திஸ் வாஸ் மோர் ஆஃப் அன் இம்பல்ஸ் பை. அதாவது பென்ஃபிகால நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல ஆடினோம் அவங்கள செகண்ட் ரவுண்ட்லயோ குவார்டர் ஃபைனல்லையோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. டே அவன் செம்மையா ஆடுறான்டா செம்மையா ப்ரெஸ் பண்றான்டா ஒரு கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் கோல் போடுறான். அது வந்து இட் ஃபீல்ஸ் லைக் வெரி இம்பல்ஸ் பை. அண்ட் பென்ஃபிகால அது வேற நிறைய ஜேர்னலிஸ்ட் வேற ஹைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட் சீசன் வந்து லூயிஸ் டியாஸ் அண்ட் டார்வின் நுனியஸ் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் ஃபார் இன் போர்ச்சுகீஸ் லீக். ரெண்டு பேருமே லிவர்பூல் வாங்கிட்டாங்க அப்படி இப்படின்னு. கரெக்ட் தான் அந்த ஒரு சீசனுக்கு நல்லா ஆடினா. பட் ஓவரால் பாடி ஆஃப் ஒர்க் வந்து அவ்வளோ இல்லைங்கிறது வந்து ஆக்சுவலா அந்த அத்லெட்டிக் ஆர்டிகல் படிச்சு தான் எனக்கே தெரிஞ்சது. ஸோ லைக் ஐ வாஸ் லைக் ஓகே மேபி நெக்ஸ்ட் சீசன் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அன் இம்ப்ரூவ்மெண்ட். இல்லைன்னா நானே வித்துருன்னு தான் சொல்லுவேன். பட் am I right in expecting that? அதாவது வந்து நான் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்றேனோ அப்படின்னு எனக்கே இப்போ ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு தான் சொல்ல வரேன். இல்ல ஐ மீன் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு த்ரெட் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க ட்விட்டர்ல. நான் மிரண்டுட்டேன். ஏன்னா அந்த த்ரெட்ல ஒரு 10 ட்வீட் போட்டிருந்தான் சரிங்களா. 10 T2 வெரி வெரி ட்ரூ. அவனை வாங்குறதுக்கு முன்னாடி வந்து யூ கேன் மிஸ் இன் 1 or 2 ட்வீட்ஸ் இல்ல அந்த த்ரெட். அவன் போட்டிருந்த 10 த்ரெட்லயும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட வந்து இது பண்ணியிருந்தான், அனலைஸ் பண்ணி போட்டிருந்தான். 10மே 100% அக்யூரேட். எனக்கு அதை படிக்கும்போது டே அப்படின்னு இருந்துச்சு. வாங்க சமயத்துல ஒருத்தன் போட்டிருந்தான் யாருன்னே தெரியல அவன்.
ம். எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து நிறைய பேர் இப்ப மறுபடியும் ரீட்வீட் பண்ணி பத்தி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. டேய் எப்படிடா உன்னால வந்து 10 கட சொல்ல முடியும் அப்படின்னு. அவன் இந்த ஆமாமா. மாதிரி மிஸ் பண்ணுவான். நீங்க ஏமாறுறீங்க. அவன் வந்து பால ஹோல்டே பண்ண மாட்டான். அவனோட பாசிங்கே ரொம்ப எரார்டிக்கா தான் இருக்கும். அவன் பாஸ் கூட ஒழுங்கா பண்ண மாட்டான். அவன் ஹோல்ட் அப்லயே ஒழுங்கா இருக்காது. அவன் அங்க இங்க பேங்கர் போடுவான். ஒரு 2 கேமுக்கான மொத்த சீசனும் ஃப்ளாப் பண்ணுவான். ம். அதுதான் அவன். நீங்க இவ்ளோ வொர்த்தான பிளேயரே கிடையாது. ஒரு 35 மில்லியன் 40 மில்லியனுக்கு வாங்குனீங்கன்னா ஓகே. ஆமாமா. இந்த மாதிரி பிரைஸுக்கு வந்து மொத்தமா எவ்வளோ 64 மில்லியன் பிளஸ் 21 மில்லியன் இன் ஆட் ஆன்ஸ் 85 மில்லியன் அவன். அதான் க்ளோஸ் டு 90 மில்லியன் கிட்ட இருந்தது எனக்கு வேகா அஹ் ஞாபகம். அதுல வந்து கிட்டத்தட்ட இப்பவே 11 12 மில்லியன் அட்வான்ஸை நம்ம கொடுத்தாச்சு. ஸோ எஃபெக்டிவ்லி வி ஆல்ரெடி பேட் 70 மில்லியன் 72 மில்லியன் நம்ம பே ஆமாமா. பண்ணியாச்சு. ஸோ அதனால வந்து ஃபார் மீ ஐ கேன் ஈவன் லெட் கோ ஆஃப் கிராவன்பர்க். அதாவது இட் வாஸ் நாட் அ பிக் ஃபீ. பட் அதுவே வந்து 100% ப்ராஃபிட் பார்த்தாங்க பயன். அதுவே எனக்கு யோசனையா தான் இருந்துச்சு. அவங்க 18 மில்லியனுக்கு வாங்கினானுங்க, 40க்கு வித்தானுங்க ஆமாமா. ஆஃப்டர் ஜஸ்ட் 1 இயர். ஸோ ஓகே, நான் வந்து ஐ எம் willing to let that go because 40 million is not like a big amount for someone who's 21. ம். Darwin Nunez is 24, 25 now probably. ஆமா. அவனுக்கு when you know he's an unfinished article, why do you have to go pay that much money and get someone? அதுதான் வந்து எனக்கு புரியல. லைக் யூ ஆமா. ஆர் ஓகே வித் பிளேயிங் அ ஃபால்ஸ் நைன்னா ஓகே, ஃபர்மினியோ தான் இருந்தானே அப்போ. வெயிட் ஆமாமா. ஃபார் ஒன் மோர் சீசன் டு see what he is going to do. அதுக்கப்புறம் நீ போய் இன்னொருத்தர் புதால வாங்கியிருக்கலாமே. ஆமா. லைக் வாட்ஸ் த ரஷ் அப்போ ஆமா. வாங்கறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. பட் we've also spoken about Liverpool not being proactive. ஓகே, they were proactive. பட் ஆனா இதுல வந்து இட் வாஸ் such a bad. I think Klopp tenure-லயே இப்போ ஒரு பெரிய டென்ட்னா இந்த டார்வின் நுனியஸ் சைனிங் தான். See, I'm not going to blame Nunez. பட் நுனியஸ் isn't a striker for a title challenging team. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். நான் வந்து அவனை blame பண்ணக்கூடிய இதுவே இல்லை. ஏன்னா ஆமாமா. ஒரு விஷயம் வந்துச்சு, அந்த விஷயத்த இப்பவே பேசிடலாம். நம்ம வந்து டார்வின் நூனிஸ் has taken down all his photos of Liverpool Football Club from his Instagram account. வேற எந்த ஆமா. போட்டோ எதுவுமே இல்லை. அவன் சைனிங் பண்ண டேல மட்டும்தான் அந்த ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் இருக்கு. மற்றது எல்லாத்தையுமே இஸ் டேக்கன் டவுன். அண்ட் இந்த வெஸ்டாம் கேம், சாரி, இந்த டாட்னம் கேமை முடிச்சுட்டு he was the first to go into the dugout. மறுபடியும் இந்த கேம்ல கூட 96th மினிட் 1-on-1 with the keeper. He shot straight at the keeper. He shot ம். absolutely ஆமா. straight at the keeper. வேற எதுவுமே பண்ணல. அவரு கீப்பரை ரவுண்ட் பண்ணணும், இல்ல ஒரு 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 ஸ்கொயர் பாஸ் பண்ணியிருந்தா கூட கேக்போ வாஸ் ஃப்ரீ ஆன் கோல். ஸ்கொயர் பாஸ் பண்ணியிருந்தா கேக்போ டாப் இன் கோல். ஏன்னா கோல் கீப்பர் கூட இல்ல. ஆமாமாமா. பட் அதையும் அவன் பண்ணல. ஐ திங்க் இஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி, ஐ திங்க் இஸ் லாஸ்ட், அவ்வளவுதான். அண்ட் ஸோ ஹி ஸ்டார்டட் பிளாக்கிங் ஆல் தீஸ் ட்விட்டர் ஃபேன் அக்கௌண்ட்ஸ், லிவர்பூல் ட்விட்டர் ஃபேன் அக்கௌண்ட்ஸ் அவனை பத்தி ட்வீட் பண்ணது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டான். இஸ் கம்ப்ளீட்லி பிளாக்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். ம். So I don't know. I think it just states that I think he's done. Probably he's very close to the exit அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பட் ஆமா. யாரு வாங்க மாட்டாங்கங்கிறதா வந்து இன்னொரு விஷயம். லைக் நோ ஒன் இல்ல will ஐ buy him. திங்க் இல்ல இல்ல கமிங் டு அந்த டார்வினோட சோஷியல் மீடியா இது லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆனது வந்து எனக்கு எக்ஸாக்டா இதே மாதிரி ஆச்சான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஃபேபியோ கார்வாலியோ வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி ஆச்சு. இந்த சோஷியல் மீடியா அது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போச்சு. அப்புறம் அவனு ப்ரீ சீசனுக்கு முன்னாடியோ இல்ல ஜஸ்ட் ப்ரீ சீசன் ஸ்டார்ட் ஆன உடனேவே வாஸ் அவுட் ஆன் லோன். ஐ திங்க் லைப்ஸிக்கு போனான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் எதாவது நடக்குமோன்னு எனக்கு தோணுது. மேபி இஸ் கோயிங் டு கோ அவுட் ஆன் லோனா, இல்லை இஃப் வி ஆர் சேயிங் ஓகே சரி போனது போச்சு, லெட்ஸ் ஜஸ்ட் செல் ஹிம். என்ன பிரைஸ் கிடைச்சாலும் சரி, 30-40 மில்லியன் கிடைச்சா கூட சரி, லெட்ஸ் ஜஸ்ட் சே இது வந்து பேட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு இதை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி லைக் ஹீஸ் அ குட் ஸ்ட்ரைக்கர் ஃபார் டாப் டிவிஷன் டீம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் See, he's a good striker for a team that plays between 8th and 12th. இல்ல அதுதான் 7th மேபி and ஈவன் 12th. யூரோப்பா லீக். ஆமா, மேபி ஈவன் யூரோப்பா லீக். எக்ஸாக்ட்லி. ஒரு 6th இருந்து 12th வரைக்கும் ஃபினிஷ் பண்ற டீம்ஸுக்கு இஸ் a above average strikerனே சொல்லுவேன். ஆமா, ஆமா, அதெல்லாம் நான் குட் கூட சொல்ல மாட்டேன். இஸ் an above average striker. He will not get you 25 goals, but he'll get you 10 goals, 12 goals. ஒரு 15 goals வரைக்கும் he will கண்டிப்பா he'll get you. அது வந்து it is okay for a team that is playing for 6th to 12th positions. அதுவே அவனுக்கு பெரிய விஷயம் தான். 15 கோல்ஸ் பரவாயில்லடா ஓகே அப்படின்ட்டுருவாங்க. பட் ஒரு டைட்டில் சேலஞ்ச் பண்ற டீமுக்கு இட் இஸ் நாட் த கேஸ் ஆஃப் அந்த டீம் இஸ் நாட் கிவிங் him enough. இது ஒரு கிளாசிக் அனாலஜி வந்து when ஸ்கமாக்கா கேம் டு வெஸ்ட் ஹாம். ஆமா, ஸ்கமாக்காக்கு பாலே இல்ல. ஆமா, அதாவது வெஸ்ட் ஹாம் பால வச்சிருந்ததே ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமா. அதாவது when he came to West Ham, I think from எம்போலியோ இல்ல உடுனிசையோ எங்கேயோ அங்கிருந்து தான் வந்தான். எனக்கு எங்க இருந்து வந்தா எனக்கு ஞாபகம் இல்ல.
when he came as a prolific goal scorer. On the season he scored some 25-28 goals. ஆமா But he scores goals when you give him the ball. வெஸ்ட் ஹாம் அவட்ட பாலையே கொடுக்காம தம்பி நீ இன்னொரு அண்டோனியோப்பா நீ அண்டோனியோ மாதிரி ஓடி ஓடி ஷட் டவுன் பண்ணிட்டு ஒருத்தர் இருந்து வெணுங்கணும்னா தட் இஸ் நாட் ஸ்கமாக்கா. ஸ்கமாக்கா has gone back to Atlanta. He scored some 12-13 goals in the season already. ஆமா இல்ல இப்பதான் ஸ்டாட்ஸ் பாத்துட்டு இருக்கேன். ஓவரால் 3 காம்படிஷன் சரியா இட்டாலியன் கப் யூரோப்பா லீக் மூணுத்துலயும் சேர்த்து 16 கோல்ஸ் இன் 33-37 கேம்ஸ் which is not bad. Exactly. ஏன்னா அட்லாண்டா ஆர் 6th in the league table. அதான் சொல்ல வரேன் நான். We don't know how many chances he got, but for Nunez we know he's got 47 big chances and he scored 10 goals. Like how is that possible? Like, how many conversion rate? How many games has he single-handedly thrown Liverpool away from? அதுதான் இது எல்லா லிவர்பூல் ஃபேனை கொஞ்சம் நீங்க எல்லாம் தான் நாங்க ஃபேன்ஸுக்கு போறது, நாங்க ஸ்டேடியமுக்கு போற ஃபேன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நீங்க எல்லாம் தான் சோசியல் மீடியால சேர்ந்து அவனுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னு. டேய் கம்ப்ளீட்லி நீங்க ஒத்துக்கிறேன், நீங்க ஃபேன்ஸ் ஸ்டேடியமுக்கு போறீங்க, அவன் நேம் சாண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா நாங்களும் எத்தனை நாள் முட்டு கொடுத்தோம் ரைவல் ஃபேன்ஸ்ட, எத்தனை நாள் எத்தனை சான்ஸ் அவன் மிஸ் பண்ணதுக்கு பரவாயில்ல, அவன் கத்துக்கிட்டான், அவன் மாறிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அவன் லிங்க் அப் பிளே நல்லா இருக்கு அது இதுன்னு. ஒரு ஸ்ட்ரைக்கர்னாலே நீ கோல் ஸ்கோர் பண்றது மட்டும்தான்டா அவனோட பிரைமரி வேலை. நீ லிங்க் அப் பிளே பண்றதா இருக்கட்டும், நீ ஓடி போய் டிஃபென்சிவ் வேலை பண்றது, தட் இஸ் நாட் வாட் யூ ஆர். why are you a striker? உனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா ஓகே நான் ஏத்துக்கிறேன், பட் உனக்கு அவ்வளவு கிடைச்சு உன்னால பால தூக்கி நெட்டுக்குள்ள அடிக்க முடியலனா அப்புறம் then how can you play as a striker for a title challenging team? இல்ல என்ன கேட்டா either see the goals have to come from somewhere. நம்ம ஃபிர்மினோ வெச்சும் we managed, but ஃபிர்மினோ he was setting up Salah and Mane ஈக்குவலா. உனக்கு அந்த ஃப்ரண்ட் கோல்ஸ் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து கோல்ஸ் வேணும். 3 பேர்ல யார் 30-20 கோல் 30 போடுறாங்கிறது பிரச்சனை இல்ல. ஒரு சிட்டிக்கு ஸ்ட்ரைக்கர் ஹாலண்ட் போடுவான், நமக்கு சாலா போடுவான். பட் த ப்ராப்ளம் இஸ் தி அதர் டூ இன் த ஃப்ரண்ட் லைன். சிட்டிக்கு ஃபோர்டனா இருக்கட்டும், வேற யாரானு இருக்கட்டும், அண்ட் நமக்கு மானே அண்ட் ஃபிர்மினோ இருந்த போது தே ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் அ லாட். மானேவும் சாலாவும் ஒரு சீசன் கோல்டன் பூட்டுக்கு டைடா இருந்தாங்க, அவுபமேயங் கூட. ஆமா, சோ தே வர் கான்ட்ரிபியூட்டிங் அ லாட். ஃபிர்மினோவும் he consistently used to hit at least 10-15 goals per season. இல்ல, that's not the case. இப்போ the case is Firmino 10-15 goals அடிச்சானாலும் he only got 20 chances to score the 10-15 goals. அதுதான் பிரச்சனை இங்க. இவனுக்கு 47 சான்ஸ் 10 கோல் போட்டிருக்கான் அப்படின்னா like how is it justified? ஆமா, இல்ல அதான் that is true, and especially when one of the two. It's actually one of the two. See, இந்த சீசன் ஃபுல்லா இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னா 10 கேமுக்கு அப்புறமே the coaching staff would have realized, டேய் தம்பி உன் ஃபினிஷிங் மட்டும் தான் சரியில்லை. Why not give him only finishing drills? Why not make him sit in a room and say, டேய் 1-on-1 கூட கோல் கீப்பர் வந்தா the first thing you should do is to try to round the goalkeeper அப்படிங்கிறது. அதையும் பண்ணி ஒரு தடவை போஸ்ட் அடிச்சானே, ரவுண்ட் பண்ணி போஸ்ட் அடிச்சானே, அது எப்படி முடியும்? இல்லைங்க, லைக் ஐ டோன்ட் நோ வேர் திங்ஸ் ஹவ் கான் ராங் வித் நுனியஸ். டூ மெனி, அதாவது ஐ டோன்ட் நோங்கிறத விட ஐ கான்ட் சே ஃபார் ஷூர் இதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு. ஏன்னா டூ மெனி திங்ஸ், லைக் பர்சனல் சைட்ல இருந்து நுனியஸ் ஹிம் நாட் இம்ப்ரூவிங் ஆஸ் அ பிளேயர், அந்த ஸ்டைல் ஆஃப் பிளேயர்ஸ் அரவுண்ட் ஹிம் சரியில்லையா என்ன ஏது, லைக் வி டோன்ட் நோ. லைக் there are too many factors into this. அதுதான் சொல்ல வரேன். அண்ட் நுனியஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இப்போ கூட நான் என்ன சொல்லுவேன், லைக் பிகாஸ் I will say keep Nunez for two reasons. ஒன்று he has shown improvement this season, but he has to continue this next season. Next season இதை விட பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அந்த 20% கன்வர்ஷன் ரேட்லாம் இருக்க முடியாது நெக்ஸ்ட் சீசன். அண்ட் தி அதர் ரீசன் நான் ஏன் நுனியஸை we should keepன்னு சொல்றேன்னா, வேர் இஸ் த பெட்டர் ஸ்ட்ரைக்கர் மார்க்கெட்ல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு லவுட்டாரோ மார்டினஸ் ஒருத்தன் தான் கன்சிஸ்டண்டா he has been putting in goals சரியால. அண்ட் அவனை சீப்பாலாம் விட மாட்டாங்க இன்டர் மிலான், எஸ்பெஷலி நவ் தட் தேர் வின்னிங் த லீக் அண்ட் சாம்பியன்ஸ் லீக்கும் கிடைக்க போகுது, அண்ட் தேர் கோயிங் டு கெட் அ டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ அவங்களுக்கு மணி பிரச்சனையும் அவ்வளோ இருக்காது. அண்ட் ஐ டோன்ட் திங்க், எனக்கு தெரிஞ்ச மார்டினஸ் ஐ டோன்ட் திங்க் ஹி வாண்ட்ஸ் டு லீவ் மிலான் ஆல்சோ. இல்ல லவுட்டாரோ மார்டினஸ் எல்லாம் தேர் இஸ் அப்சல்யூட்லி ஜீரோ சான்ஸ். இப்போதைக்கு யூ வாண்ட் சம்ஒன்னா யூ நீட் டு கோ ஃபார் அலெக்சாண்டர் ஈசாக் ஆர் an ஆலி வாட்கின்ஸ். இல்ல why not even go for அந்த பிரைட்டனோட ஸ்ட்ரைக்கர், அவன் பேர் என்ன, எவன் ஃபெர்குசன். இல்ல மோர் தென் எவன் ஃபெர்குசன், வாட்கின்ஸ் அண்ட் ஈசாக் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நேம்ஸ். வாட்கின்ஸ் சீப்பா விட மாட்டாங்க. வாட்கின்ஸ் எல்லாம் will ask for 150 million கம்மி. 150 சாம்பியன்ஸ் லீக் கிடைக்க போகுது, போறதுக்கு இங்கிலீஷ் பிளேயர் வேற.
அவனெல்லாம் சீப்பா விட கண்டிப்பா மாட்டாங்க. 150 கம்மியா கிடையாது. ஆமா, ஈசாக்கு கண்டிப்பா ஐ டோன்ட் திங்க் நியூ காசில் 100க்கு will sell. கம்மியா கிடைக்கும்னு எனக்கு தோணல. Yeah, ஏன்னா ஏன்னா அவங்க 60க்கு வாங்குனாங்க. சோ 60க்கு கண்டிப்பா ஒரு வாங்குனாங்க 120 ஒண்ணு. ஆச்சும் இருக்கும். ஆமா, ஆமா, ஈஸியா 60க்கு வாங்குனாங்க ஒண்ணு. அண்ட் அவங்களுக்கு தெரியும் இவங்க லிவர்பூல் வந்து டார்வினுக்கே 90 மில்லியன் கரெக்ட். கொடுத்துருக்கான். ஸோ ம் டெஃபினட்டா ஈசாக் ஆன் ஃபார்ம் வந்து லைக் ஈசாக் இஸ் அ வெரி குட் ஸ்ட்ரைக்கர். ம் he will do very well at Liverpool. பட் ம் அவனை வாங்குறதுக்கு we have to spend a lot. இல்ல வேற யாருங்க இருக்கிறா வேர்ல்ட் மார்க்கெட்ல? யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ்னு யார் இருக்கா? பிரீமியர் லீக்ல விட்டுறலாம். ஓகே, ஆமா, பயர்ன் மியூனிக்கு இன்னும் கேனு, டாட்மண்டுக்கு வந்து ஃபுல் க்ரூக், அவனுக்கே 32 வயசு ஆகி போச்சு. ஸோ அவனும் கிடையாது. அவங்களுக்கு ஃபுல்க்ரூக் வந்து வந்து இஸ் மாலன் இருக்கான், அப்புறம் ஹாலர் இருக்கான். இவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவங்கள யாருமே வாங்க மாட்டோம். அப்புறம் வந்து லெவர்கூசனுக்கு பானிஃபேஸும் அந்த இன்னொருத்தவன் பேர் என்ன? ஐயோ, அந்த கடைசி 90 மினிட்லயே கோல் போடுவானே, ஃப்ளோரியன் வர்ட்ஸ். கடைசியில வந்து வர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கர். 10 தானே. வேர்ட்ஸ் வந்து அதான். 10 ஸ்ட்ரைக்கர். ஐயோ, அந்த எப்ப பார்த்தாலும் இந்த 90+10 90+6 மினிட்ல கோலா போடுவான் இந்த சீசன். ஐயோ, அவன் போன சீசன் இன்ஜர் ஆனனாலதான் இவனையே வாங்கினாங்க போனிஃபேஸ. சோ அதனால வந்து அவன் பேர் அவங்களுக்கு மறந்துருச்சு. அவனு எனக்கு பேர் ஞாபகம் இல்ல. சோ அவங்களுக்கு அவன் இருந்தானா. அதே மாதிரி அங்க இட்டாலியன் செரியால வந்து ப்ராப்ளி ஆசிமன் அதே செல்சி கூட டீல் பேசிட்டு இருக்காங்க ஆமா, அப்படிங்கிற ஒரு ரூமர் வருது. சோ நீங்க சொன்ன மாதிரி தேர் இஸ் நோ எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்ட்ரைக்கர் இந்த மார்க்கெட் ரைட் நோ. அது அதாவது யாருன்னு எனக்கும் தெரியல. எஸ்டாப்ளிஷ்ட் இந்த சென்ஸ் வந்து நம்ம சொல்ற பேர் எல்லாருமே நிறைய பேர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு பண்ணி இப்போ வாட்கின்ஸே எடுத்துப்போமே, இந்த சீசன் இஸ் ஹேட் ஒரு விதத்துல பிரேக் அவுட் சீசன் மாதிரி, ஒரு டாப் பர்ஃபார்மிங் சீசன். நெக்ஸ்ட் சீசன் இதே மாதிரி இருக்குமான்னு சொல்லவே முடியாது. அண்ட் என்னோட ஃபியர் ஆஃப் பையிங் ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் இன் ஜென்ரல், இந்த ஒரு சீசன்ல வந்து ஒரு சீசனை பேஸ் பண்ணி வாங்குறது வந்து ரொம்ப ரிஸ்க் எப்போதுமே. ஏன்னா யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் கிளாசிக் எக்ஸாம்பிள் நுனியஸ், அவ்வளவுதான். ஆமா, யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ வெரி குட் சீசன், அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் அந்த அதனால தான் லைக் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்ட்ரைக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலா எனக்கு ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் லவுட்டாரோ மார்டினஸை தவிர வேற யாருமே இல்லை. அண்ட் மார்டினஸை வாங்க முடியாது. லைக் இட்ஸ் ஜஸ்ட் நியர் இம்பாசிபிள். எனக்கு வேற எந்த கிளப்புமே எனக்கு எந்த ஸ்ட்ரைக்கர்ஸுமே இப்போதைக்கு எனக்கு ஞாபகமே ஆமா, அதுவும் வரமாட்டீங்களா. இருக்கு. who has like shown out, and I think we are dying of the breed of strikers ன்னு நினைக்கிறேன். லைக் ப்ராப்பர் கிளாசிக் மேபி நம்பர் 9 இவன் இவள இப்பதான் இது பார்த்துட்டு இருக்கேன். விளாஹோவிச் வந்து யுவென்டஸ்ல இருக்கான். வரமாட்டான். வரமாட்டான். பட் he has been ஃபியோரண்டினால இருந்த போதே he was scoring goals. இப்போவும் he has been consistently scoring goals. So I mean, aside from ஒரு few names here and there வந்து டெஃபினட்டா மத்தவங்கள do you think we should promote dance full time to our main team next season? It's too young. And like, send promote இல்ல பண்ணலாம். send Nunez நான் சொல்றேன் send Nunez on loan next season. அவன் வந்து he might come back a better player or he might come back a worse player, யாருக்கும் தெரியாது. ஓகே, ஆனா வந்துட்டு if he comes back a better player, put him in. இல்லனா play with the 4 people we have already in the front four. ஜோட்டா இருக்கிறான், அவனுக்கு சென்டர் ஃபார்வர்டா போட்டு விளையாடிட்டு அவனுக்கு பேக்கப்பா டான்ஸ் வச்சுட்டு, இப்போ டான்ஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் சீசன் ஆஃப் ப்ராப்பர் பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். நுனியஸ் வந்தானா ஃபைன், நுனியஸ் நல்லா விளையாடுறானா அவனை வச்சுக்கலாம். இல்லன்னா நுனியஸ் வித்துட்டு இப்போ டான்ஸ் செகண்ட் சீசன் ப்ராப்பரா ஒரு ஃபுல் சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்படி யூஸ் பண்ணுவீங்களா அடுத்த சீசன்ல? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இல்ல லைக் எனக்கு என்னன்னா டான்ஸ் வந்து ஐ ஃபீல் லைக் இட் வில் பி a step too big for him. இந்த ஈவன் ஃபர்ஸ்ட் டீமுக்கு ப்ரோமோட் பண்ணி லைக் ஈவன் என்ன கேட்டா லைக் ஐதர் he should go on loan to சாம்பியன்ஷிப் அந்த லெவல்ல போய் அவன் என்ன பண்றான்னு அங்க பாக்குறதுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த டேக்கிங் தட் ஜம்ப் too early is also a bad thing. So I feel like Dan's வந்து he should go on loan to a championship club ஒரு full season as a professional footballer. ஏதோ ஒரு கிளப், எந்த கிளப்பா இருந்தாலும் பரவாயில்ல, as a professional footballer with the responsibility of okay இந்த கேம்ல நான் ஆடினேன்னா நான் கோல் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அவனுக்கு வந்ததுன்னா இல்ல சாம்பியன்ஷிப் கூட தேவையில்ல. லெஸ்டர் சிட்டி ஆர் கம்மிங் பேக் இன், இப்ஸ்விச் டவுன் ஆர் கமிங் பேக் இன், அவங்க அந்த ரெண்டு கிளப்புக்கு கூட போலாம். நான் அது மட்டும் இல்லாம இல்லங்க, ஐ டோன்ட் திங்க் நீ எதுக்கு சாம்பியன்ஷிப்னு சொல்றேன்னா as a young player பிரீமியர் லீக்ல வந்து if he plays for Leicester or Ipswichலாம் he is not going to get the returns for what என்ன சொல்றது, அதாவது he needs to see goals. புரியுதா நான் சொல்றது? ஸோ லைக் ஒரு ஈவன் ஒரு மிட் டேபிள் சாம்பியன்ஷிப் டீமா இருந்தா கூட பரவாயில்ல, பட் ஒரு ரெகுலர் பேசிஸ்ல அவனுக்கு கோல்ஸ் கிடைச்சா he will have that confidence. ஓகே, ஐ பிலாங் டு திஸ் லெவல், எனக்கு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால்னா எனக்கு இட் இஸ் மென்ட் ஃபார் மீங்கிற அந்த ஒரு இது வரும்.
That Right, is right, my right. thing with younger footballers. அதான் ஜென்ரலா, நாட் Yeah. ஜஸ்ட் டான்ஸ், இதை நான் ஜென்ரலாவே சொல்றேன். இல்ல பட் எனக்கு தெரியல வாட் டஸ் திஸ் மீன் ஆஃப்டர் நூனியஸ் ஹஸ் டேக்கன் எவ்ரிதிங் டவுனுங்கிறதெல்லாம் ஐ ஹேவ் அப்சல்யூட்லி நோ ஐடியா. அண்ட் எல்லாருமே வந்துட்டு எட்வர்ட்ஸ் வந்துட்டாப்ல அவர் பார்த்துப்பாப்ல டேய் ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் யூ கைஸ் ஆர் ஆல் ஹைப்பிங் திஸ் டூ மச். எட்வர்ட்ஸ் வந்தனால அதை பார்த்துருவான். இது ஒரு ஜீம்பா ப்ராசஸ் இல்ல. அவன் வந்துட்டானா அவன் எல்லாத்தையும் பார்த்துருவாங்கிறதெல்லாம் இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். அது வந்து he has to see the market. யாருக்கு ஏன்னா போன சீசன் சம்மர்ல கூட நுனியஸை கேட்டிருக்காங்க செல்சி வந்து நாங்க வாங்கிட்டோம், இவங்க தான் முடியாதுன்னு விட்டானுங்க. பட் திருப்பி அவனுங்க வருவானுங்களான்லாம் தெரியாது. எனக்கு கேட்டா ஆக்சுவலா நுனியஸ் செல்சிக்கு அனுப்புறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். லோன்ல ஐ ஆல்சோ ஃபியர் அங்க அனுப்பி அங்க போய் பர்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டானா வில் பி டூம்டு. இல்ல லோனுக்கு அனுப்புறதுன்னா ஐ எம் ஓகே வித் இட். விக்கிறதுனா பிரச்சனை இல்ல, நான் சொல்றது விக்கிறதுனால பிரச்சனை. தான் சொல்றேன். லோன் இஸ் ஃபைன், லோன் பிரச்சனை இல்ல. பட் விக்கிறதுனா we have to go sell him to a mid table club or out of the league. அவ்வளவுதான். you cannot sell him to another top 6 rival obviously. இல்லனா ஓகே நாங்க கொடுத்த அதே 50 மில்லியன் நீ கொடுக்குறியா, சரி வச்சுக்கோ, இட்ஸ் ஃபைன். சரி ஒரு சீசன் நம்ம எதுவும் பண்ணல அவனை வச்சுட்டு அதே 50 மில்லியன் வச்சுக்கோ, நீ என்ன பண்றியோ அவனை வச்சு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான். இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் அ லாஸ், ஒரு 50 மில்லியன் 60 மில்லியன் தான் விற்க முடியுது, சரி பரவாயில்லடா ஒரு 30 மில்லியன் லாஸ் அப்படின்னு பரவாயில்லன்னு ஒரு 50-60 மில்லியன் விற்கலான்னு பிளான் அப் பண்ணானுங்க. தென் இட் ஹாஸ் டு கோ அவுட் ஆஃப் த லீக். இட் கேன் நாட் பி இன் த சேம் லீக் டு செல் சம்ஒன். பட் செல்லானே தெரியல. தட் இஸ் த பிக் இஷ்யூ ஹியர். ஆமா, என்ன ஆக்சுவலா நடந்துருக்குன்னே தெரியல. நெட்வொர்க் ஒன்றும் மேஜிக் எல்லாம் பண்ண முடியாது. உடனே வர பிளேயர்லாம் அடே நீ 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 சரியில்லடா நீ கிளம்புடா, டே நீ சரியில்லடா நீ கிளம்புடா. தட் வில் நாட் ஹேப்பன். யூ நீட் பீப்புள் டு பை தீஸ் பிளேயர்ஸ். சும்மாலாம் எப்படி வரும் அது? இன்னொன்னு லைக் ஐ டோன்ட் ஃபீல் லைக் வந்து நுண்ணியஸ் விற்பாங்களா விற்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி இந்த சோஷியல் மீடியாலாம் என்ன மீனிங்னு எனக்கு தெரியல. பட் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம். ஒன்று வந்து மார்க்கெட்ல யார் இருக்கா அதையும் பார்க்கணும். and how much they will cost. இல்ல மார்க்கெட்ல யார் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஜோட்டாலா இஸ் வெரி வெரி இன்ஜுரி ப்ரோன். ஆமாமா, இல்ல there is no one that can say இப்படா இவனுங்க சீசன் ஃபுல்லா இருப்பானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பிரச்சனை நம்ம கிட்ட. கொனாட்டேவா இருக்கட்டும் ஜோட்டாவா இவனுங்க எல்லாம் வந்து ஆவுனா படுத்துருவானுங்க. ஆமா, அதுதான் கடி இவங்கள்ட்ட. இது எங்க போய் லைக் ஜோட்டா வந்தான் 2 கேம் ஆடினா என்னன்னே தெரியல, படுத்துட்டான். மேட்ச்லயும் 1 ஆகல, படுத்துட்டான். 3 வாரத்துக்கு படுத்துட்டான். லைக் இவங்களெல்லாம் என்னன்னு தான் சொல்றது? லைக் மெடிக்கல் டீம் பிரச்சனையா இல்ல இவனுங்க தான் உண்மையாவே பிரச்சனையா என்னன்னே தெரிய மாட்டேங்குது வர வர. ஆமா, என்னன்னு தெரியல. அதான் மைக்கேல் எட்வர்ட்ஸும் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஆன்சர் ஃபார் எவ்ரி திங். அதாவது எதுவா இருந்தாலும் மைக்கேல் எட்வர்ட்ஸ் பார்த்துப்பேன். லைக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அவ்வளவுதான். ஈவன் எனக்கு கேட்டா இட் வுட் நாட் ஈவன் சர்ப்ரைஸ் மீ இஃப் இதே டீம் வித் நூனியஸ் பிளஸ் மேபி ஒரு ரைட் விங்கர் பேக்கப் சாலாக்கு அண்ட் மேபி ஒரு சென்டர் பேக், இதே டீம் வந்து அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எப்போ ஃபர்ஸ்ட் கேமோ அப்போ ஃபர்ஸ்ட் கேம் ஆடும்போது இதே டீம் இருந்துச்சுன்னா இட் வில் நாட் பி அ சர்ப்ரைஸ் எனக்கு. இல்ல we don't know what this means, but usually when someone takes down all their photos they've been given some sort of a என்ன சொல்றது ஒரு talk or something saying தம்பி it is time. Usually that's when all of this happens. முதலியே வந்துட்டு he took down the option of commenting. ஆமா, லைக் ஆன் த போஸ்ட் எல்லாம். ஏன்னா நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கறதெல்லாம் வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாருப்பலையாமா. தென் there is no need to obviously take down the photos இல்ல. if that's all over then why do you even need to take down all these photos? நீ போட்டிருந்த எல்லாத்தையுமே why do you need to take it down unless you know for sure you are 90% guarantee that you are going to go out after the season, unless someone has sat you down and said தம்பி ஓகே உன்னால இங்க கோப்ப பண்ண முடியல so we are trying to sell you off ன்னு சொல்ற வரைக்கும் I don't think someone playing for such a big club as this would do something like this. ஆமா, யாருக்கு தெரியும் அமோரிம் வந்து லண்டன்ல நூனியஸோட ஏஜென்ட் மீட் பண்றதுக்கு வந்திருக்காரோ என்னவோ. அவன் எல்லாத்திட்டையும் செருப்பு வாங்கிட்டான். அவன் நம்மள்ட்ட வாங்கிட்டான், செல்சி செஸ்டாம்ட்ட வாங்கிட்டான். சம்பந்தம் இல்லாம செல்சி உள்ள வந்து நாங்களும் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வாங்கிட்டான். இன்னைக்கு காலையில வந்து இன்னொரு போஸ்ட் ஐ எம் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்போர்ட்டிங் டு வின் another title next year அப்படின்னு. டேய் நீதான் எல்லாத்திட்டையும் அடி வாங்கிட்டேன்னு தெரியுது. உன் வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமேல் யாரும் கூப்பிட மாட்டாங்க விடு. அடுத்த 5-6 வருஷத்துக்கு நீ ஸ்போர்ட்டிங் தான், அதுக்கப்புறம் எவனாச்சும் கூப்பிட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்லி. அண்ட் சம்டைம்ஸ் இல்ல ஆல் தீஸ் நியூ மேனேஜர்ஸ் கெட் லிட்டில் காக்கி. அதுதான் இது கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் அமோரிம். மொத்தமா போச்சா நீ வேற இப்ப நீ யுனைடெட் பண்ணியிருந்தா கூட அவனுக்கு உனக்கு வந்து கெஞ்சுவானுங்கடா. மைக்கேல் எட்வர்ட்ஸ்ட போய் நீ இப்படி பண்ண பத்தியாடா லூசு பயலே, வேற எங்கேயாச்சும் பண்ணிருக்கலாம். யாரா உனக்கு இந்த ஐடியா கொடுத்தா இப்படி பண்றதுக்குன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
ஆமா ஆமா. இதுல என்னன்னா அதான் சொல்றேனே, என்னோட தியரி என்னன்னா அவன் வந்து யூஸ்ட் வெஸ்ட் ஹாம் டு ட்ரை அண்ட் ரைஸ் சேலரி. இல்ல ம் லிவர்பூல் வந்து டே எனக்கு இனி ஒன்றும் அவ்வளோ எசென்ஷியல் இல்லைன்னு அவன் சொல்லிட்டான். வெஸ்ட் ஹாம் ம் வந்து ம் டே என்ன பார்த்தா என்ன சின்ன பையன் மாதிரி தெரியுதா அப்படின்னு ம் சொல்லிட்டு ம். அவன் சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டான் சம்பந்தமே இல்லாம செல்சி தான் பணம் பே பண்ண வேண்டாம் எங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை அவன் கழட்டி விட்டான் ஆனா உனக்கு ஆமா. சாமி அப்படின்னு சொல்லி ம். அதனால ம். மொத்தம் அவர் வாழ்க்கை முடிஞ்சது அமோரியும் வீடியோ போட்டு நம்ம அவனை முடிச்சு விட்டோம். ஆமா. பட் அதான் கம்மிங் பேக் டு டாட்னம். வேற ஏதாச்சும் டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கா? சாலா வாண்டட் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் இந்த கேம். ஸோ அது நல்லா ஆமா. தெரிஞ்சது. அந்த அதான் சொல்றேன், அந்த ஒரு வீக் ஆஃப் ரெஸ்ட் வந்து சாலாக்கு பயங்கர ஹெல்ப் ஆயிருக்கு. ம். அண்ட் அதான் இன்னும் திஸ் ஆல்சோ லீட்ஸ் மீ டு அ பாயிண்ட், அந்த பேக்கப் ரைட் விங்கர் வந்து டெஃபினட்டா வேணுங்க. இல்ல ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து கதறாங்க எங்களுக்கு ஷாக்கா மட்டும்தான் இருக்கான் எங்களுக்கு சாக்காவை தவிர யாருமே இல்ல இஸ் பீயிங் ஓவர் பிளேட் அப்படின்னு அப்ப சாலா மட்டும் என்ன நாங்க கதறோமா? சாலா எவ்ரி கேம் 90 மினிட்ஸ் ஆடுறான் எவ்ரி சிங்கிள் கேம் 90 மினிட்ஸ் ஆடுறான் ஆமா. ஹார்ட்லி 10 நிமிஷம் அங்கேயும் இங்கேயும் கிளாப் வெளியே எடுத்துறான் அதுக்கே அவனுக்கு கோவம் வேற வந்துருது ஏன்னா ஆமா. எதுக்குடா வெளியே எடுக்கிற அப்படின்னு சொல்லி அவன் இந்த இதை சாலா வாங்கினதுல இருந்தே வி டோன்ட் ஹேவ் ரைட் விங்கர் பேக்கப் லைக் ஆமா. நேச்சுரல் ரைட் விங்கர் பேக்கப் யார் இருந்தா சாலா வாங்கினதுல இருந்து 5 வருஷம் ஆயிடுச்சு 6 வருஷம் ஆயிடுச்சு ஆமா. 6 வருஷம் அவன் ஒருத்தன் தான் ரைட் விங்ல. ஆமா. இல்ல இது ஆக்சுவலா எங்க வீட்ல வந்து என் கூட ஒருத்தி அவ லிவர்பூல் ஃபேனு. இன்னொருத்தன் அவன் வந்து ஆர்சனல் ஃபேன். ஏதோ ஒரு ஆர்சனல் கேம் தான் பார்த்துட்டு இருந்தோம். வந்து இந்த பேச்சு வந்தது. இந்த சாக்கா வந்து அவன் சொன்னான், இந்த மாதிரி சாக்கா இஸ் கெட்டிங் வெரி டயர்டு அப்படி இப்படி. நான் சொன்னேன், ஐ மீன் சாலா ஹஸ் பின் த்ரூ த சேம் திங் ஃபார் த லாஸ்ட் 8 சீசன்ஸ் அப்படின்ட்டேன் நான். ஸோ அதுனா இல்ல ஆமா, பட் அதுக்கு என்னோட ஃப்ரெண்டு லிவர்பூல் ஃபேன் அவ சொன்னா, யா பட் சாக்காஸ் ஆல்சோ காட் இங்கிலாந்து கேம்ஸ் அப்படின்னு. அது சொன்னா ஆமா, சாலாவுக்கும் ஈஜிப்ட் கேம் இருக்கு, நடுவில் ஆப்கான் வேற வந்துடுறது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. என்ன பண்ண, இல்ல வேர்ல்டு கப் ஆப்கான் எல்லாம் இருக்கு. ஸோ லைக் யூ கான் கம்ப்ளைன். நான் தான் சொன்னேன், யூ கான் கம்ப்ளைன் இஃப், அதாவது வந்து ஆர்சனல் அஸ் அ கிளப் வந்து இஃப் தே வாண்ட் டு கம்பீட் ஃபார் எவ்ரி சிங்கிள் ட்ரோஃபினா நீ இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்க இல்ல சொல்லும் போது இதே உடனே கொண்டு ரெஸ்பான்ஸ் தான் வந்துருவாங்க நீங்க கொடுத்தீங்க. அவனுக்கு வெறும் 21 வயசு சாலாக்கு எவ்வளவு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு அப்பனா வயசு கம்மியா இருந்தா தான் நிறைய ஆட முடியும் ஆ, லைக் யூ வில் நாட் கெட் டயர்ட் ஈஸிலி யூ கேன் பிளே மச் மோருங்கிறதா இருக்கும். ஆமா. பேசிக்கலி வந்து சாலா வந்து 25ல இருந்து 30 வரைக்கும் பண்ணதை வந்து இப்ப சாகாஸ் டூயிங் ஃப்ரம் கூட இல்ல என்ன ஒரு 2 சீசனத்துல ஒழுங்கா ஆடுறானுங்க இவனுங்க என்னமோ ஒரு 5 சீசன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கேம் விடாம எல்லா ட்ரோஃபியும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க எனக்கு அதான் புரிய அதுதான். மாட்டேங்குது. அதுதான். இல்ல நீ போன வீடியோல கூட கமெண்ட்ஸ்ல யாரோ போட்டிருந்தாங்க டிஃப்ரெண்ட் இது. பட் அப்பதான் யோசிச்சேன், அந்த இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் தான் ஆர்சனலுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப கீழே கமெண்ட்ஸ்ல ம் யாரோ போட்டிருந்தாங்க, ஆமாங்க இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் தான் இல்ல. பட் அட் த சேம் டைம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆர்சனல் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எஃப்ஏ கப் எக்ஸிட், ம் கேரபோ கப் ரொம்ப ஏர்லியா போயிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் கேம்ஸும் இல்ல, லைக் வெறும் சாம்பியன்ஸ் லீக் அண்ட் ம் இதுதான் இருந்தது ஃபோக்கஸ் பண்றதுக்கு. அதுலயே அவரு கரெக்டா போட்டிருந்தாரு. எக்ஸாக்ட்லி அவர் சொன்னது 100க்கு 100 நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். ம். எல்லா பிக் கேமுக்கு முன்னாடி அவங்களுக்கு மினிமம் 1 வீக் ரெஸ்ட் இருந்திருக்குது. அப்படியா? ஆமா எக்ஸாக்ட்டா அவங்களுக்கு அந்த எல்லா கமெண்ட் பிக் படிச்சேன், பட் கேமுக்கு அதை முன்னாடி. ஆக்சுவலா நான் வெரிஃபை பண்ணல. நான் அது எனக்கு நான் போய் தெரியாது. வெரிஃபையே பண்ணி பார்த்தேன். ஹரின்னு ஒருத்தர் தான் சொல்லியிருந்தாரு. கரெக்ட்டா சொல்லியிருந்தீங்க ஹரி. அது இது நான் போய் சரி சும்மா சொல்றதுக்கு முன்னாடி போய் பார்க்கலாம்னு போய் பார்த்தேன். உண்மையாவே கரெக்ட்டா யார் யாருக்கு பிக் கேம்லாம் வருதோ அந்த வீக்குக்கு முன்னாடி கரெக்ட்டா 1 வீக் ரெஸ்ட் இருக்கும். ஆனா அந்த ஆப்போனன்ட் டீம் வந்துட்டு மிட் வீக் கேம் ஆடிட்டு வருவாங்க. இல்லைன்னா ஒரு 4 பிளேயர் மிஸ் பண்ணிட்டு வருவாங்க அந்த கேமுக்கு. ம். எப்பவுமே. ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஆர்சனல்ல போய் ஆடும்போது அவே ஃப்ரம் ஹோம் நம்மளுக்கு ஜோட்டா இல்ல, ட்ரென்ட்டும் இல்ல. ஆமா ஆமா சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கரெக்ட்டானா அவங்களுக்கு எல்லா பிளேயர் இருந்தாங்க. ஆமா. இல்லங்க சோ லைக் சி தேவ் நான் பீன் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு இன்கிரெடிபிலி யூஸ். லக்கி. தேவ் ஆமாமா. பீன் இல்ல ஐ டோன்ட் வாண்ட் இன்கிரெடிபிலி டு லக்கி. யூஸ். ஆமாமா. இல்ல ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் இன்ஜுரி ஆஸ் an எக்ஸ்கியூஸ். அதாவது வந்து அவங்களுக்கு இன்ஜுரி இல்ல லைக், பட் இட் மேட்டர்ஸ். ஏன்னா அதான் என்னதான் சொல்றேன். இன்ஜுரி இல்லைனாலும் நல்லா ஆடணும் டைட்டில் சேலஞ்ச்ல ம். இருக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் ம். ஐ அக்ரி. பட் அது வந்து இட் ஹெல்ப்ஸ் அ லாட் அந்த இன்ஜுரி இல்லாம இருக்கிறது. இல்லைங்க ஒரு ஆஹ் செட்டான ஒரு பிளேயிங் 11 இதுதான்ப்பா நமக்கு தெரியும். 2, 3 வாரமா இவங்க தான் வச்சு விளையாடி இருக்கோம். அப்படிங்கும்போது இட் கிவ்ஸ் யூ a பெட்டர் கான்ஃபிடன்ஸ். ஆமா நமக்கு ஒவ்வொரு கேமுக்கும் வி ஹேவ் டு சேஞ்ச் சென்டர் பேரிங் பார்ட்னர்ஷிப். என்ன ஆமா. இது நம்ம என்ன வந்து எல்லாத்துக்கும் வந்து கிண்டர் கார்டன் ஸ்கூலா நடத்துறோட இன்னைக்கு இந்த வாரம் உனக்கு கீபோர்டுறா அடுத்த வாரம் அவனுக்கு தான்டா உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வாரம் வந்துட்டு நம்மளுக்கு புதுசு புதுசா ஒரு சென்டர் பேர் பார்ட்னர்ஷிப். அப்புறம் 2 கேம் ஸ்ட்ரைக்கர் ஆடுவான் அப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கர் மறுபடியும் படுத்துருவான். நம்மளுக்கு எப்பவுமே விளையாடுற ஸ்ட்ரைக்கர் வழக்கமா போய் போஸ்ட் தான் அடிச்சுட்டு வருவான். இப்படியே இருந்துச்சுன்னா இந்த சீசனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா. என்ன பண்றதுன்னு தெரியல. பட் இந்த கேம நல்ல வேளை 4-0ன்னு சீக்கிரமே முடிச்சுட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் டாட்னமும் கடைசியில ஒரு 2 கோல் போட்டானுங்க. ஐ ஆமா மீன் அதுக்கப்புறம் தேர்ட் கோல போட்டிருப்பானுங்க. போட்டிருப்பானுங்க. ஆமா. ஐயோ
நம்ம ஆளுங்க கொண்டுட்டானுங்க கடைசியில கூட 4-0 லீடு போனோடனே அவ்வளவுதான், இனிமேல்லாம் இவனுங்க ஒன்னும் ஆட மாட்டானுங்க. ஆனா டாட்னம்க்கு அதான் விஷயம், 2-0 டவுன், 3-0 டவுன், 4-0 டவுனுக்கு அப்புறம் தான் அவனுங்க ஆடவே ஆரம்பிக்கிறானுங்க. கம்முன்னு 10 மினிட்லயே கொடுத்துடலாம் ஆப்போனன்ட்டுக்கு 2 கோல், தம்பி இனி ஆட ஆரம்பிங்க, அவங்க தான் கொடுத்தம் இல்ல அப்படிங்கிற ஆமா. மாதிரி. இல்ல நம்ம வந்து லிவர்பூல் எப்படி 1-0 போன அப்புறம் தான் நம்ம ஆடுவோமோ, அஹ், அது மாதிரி டாட்னம் வந்து லிவர்பூல் அண்ட் ஸ்டெராய்ட்ஸ் அவங்க. ஆமா 2-0 கரெக்ட். 2-0 3-0 போன அப்புறம் தான் அவனுங்க ஆட ஆரம்பிப்பாங்க. அவனுங்க ஆட ஆரம்பிக்கிறானுங்க. அதனால எனக்கே கடைசியில ஐயோ டே 3வது கோல் விட்டு தோத்துறாதீங்களா, அப்புறம் கடைசியில 4வது கோல் விட்டு தோத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நல்ல வேலை கடைசியில அதையும் இதையும் பண்ணி அண்ட் தென் எக்ஸாக்ட்லி அட் தி எண்ட் மறுபடியும் நுண்ணியஸ் I think I think he's saying to himself, ஓகேப்பா இது முடிஞ்சது, it didn't work out. ஏன்னா it is not the case of நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணலீங்க, everyone has ஆமா. supported him so much. இந்த ஸ்டேடியமா இருக்கட்டும், சோஷியல் மீடியாலயா இருக்கட்டும், how much we supported him. ஆமா, ஆமா. அவன் சும்மா வந்துட்டு நான் யாருமே சப்போர்ட் பண்ணல. எஸ், யூ வில் கெட் அபியூஸ்ட் பிகாஸ் யூ ஆர் நாட் கெட்டிங் யுவர் டன், யூ ஆர் நாட் டூயிங் யுவர் ஜாப் ப்ராப்பர்லி ஆன் த ஃபீல்ட்னா யூ ஆர் பவுண்ட் டு கெட்டிங் அபியூசஸ். இது என்னது இது, ஹாரி மெக்வயர் வாங்காததை நீ வாங்கிட்டியா? அது சரி. அவன்லாம் ஒரு கணக்கே கிடையாது, அவன்லாம் ஒரு குளோபல் ஐகான் ஆனா ஃபார் த ராங் ரீசன்ஸ். ஆமா, ஆமா. லைக் ஆப்பிரிக்கா வரைக்கும் போச்சு. அவன் ஆமா. வாங்காத வந்துட்டு நீ வாங்கிட்ட மாதிரி. எனக்கு அதான் வந்து புரியல. இந்த நிறைய பிளேயர்ஸ் இப்பெல்லாம் வந்து அதான் சொல்றாங்க, ஐ எம் கெட்டிங் அபியூஸ் சோ மச். நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், none of you will come close to Harry Maguire. None of you will come close to what Harry Maguire went through as the captain of Manchester United. அதெல்லாம் வந்து அன்பேரலல் இந்த ரீசன்ட் டைம்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அந்த அளவுக்கு ஒரு அபியூஸ், அந்த அளவுக்கு ஒரு நீ எல்லாம் ஃபுட்பாலே ஆடக்கூடாதுடா அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் பண்ணதெல்லாம் யாருக்குமே வேற யாருக்குமே பண்ணது கிடையாது. ஆமா. இல்ல பட் அபியூஸ் வந்து நாங்க வந்து வி ஆர் நாட் நார்மலைசிங் இட். Yeah, அது yeah, yeah. லைக் ஏன்னா சில சமயம் வந்துட்டு ரொம்ப பர்சனலா போகும் அதெல்லாம். ஸோ ஐ மீன் அந்த Mm. கமெண்ட்ஸை டர்ன் ஆஃப் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் ராங். அதுலலாம் ஒன்றும் தெர் இஸ் நோ டூ ஒப்பீனியன்ஸ் எங்க 2 பேருக்கும். பட் இல்ல பட் லைக் யூ வில் கெட் கிரிட்டிசைஸ்டு. லைக் இப்போ Yeah. சோஷியல் மீடியால வந்து எவனாச்சும் ஒருத்தன் சொல்லுவான், டேய் 1-on-1 எப்படிடா நீ எல்லாம் எப்படிடா பிரீமியர் லீக்ல ஸ்ட்ரைக்கரா இருக்கன்னு கேட்பான் ஒருத்தன். Mm, mm, So, mm, mm. அதெல்லாம் வந்து இட்ஸ் அன்அவாய்டபிள் இந்த மாதிரி. பட் ஐ மீன் ஐ டூ கெட் டு அ பாயிண்ட் ஏன் வந்து இவங்க சோஷியல் மீடியாலாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ மீன் சொன்ன மாதிரி டைம் மேபி நுனியஸ்க்கு யாரோ சொல்லியிருப்பாங்க கிளப்புக்குள்ளேருந்து, இந்த Mm. மாதிரி வந்து இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், Yeah. மேபி கிளப்பை விட்டு ஐதர் ஆன் லோன் ஆர் செல் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க யாராச்சும். Yeah. I think that is where it's leading. Probably அந்த புது மேனேஜர் கிட்டயும் பேசி இருப்பாங்களா இருக்கும் to get an opinion. That is also there. But I think after all of what, ஏன்னா how can you, அதாவது கேம் முன்னாடி, அது டாட்னம் கேமுக்கு முன்னாடி everything was there. As soon as the Tottenham game gets over, you go home and you do all of this. Like, how is that possible? நீ அடுத்த நாள் பண்ணிருக்கலாம், 2 நாள் கழிச்சு பண்ணிருக்கலாம், அடுத்த ஒரு வாரத்துக்கு கேம் இல்ல. But why do you decide to do this as soon as the game is over? You go inside, you gone home and you do this. அப்படின்னா some type of a briefing has complete and definitely happened inside. அது என்னங்கிறதே சீசன் முடிஞ்சோடனே தெரியும். ஆமா. பட் அதான் ஸ்பீக்கிங் ஆஃப் நெக்ஸ்ட் மேனேஜருக்கு நுனியஸ் வேணுமா இல்லையான்னு, ஐ திங்க் ஆர்னே ஸ்லாட்டுக்கு வந்து ஏதோ சென்ட் ஆஃப்லாம் கொடுத்துருக்காங்களாமே ஃபயன்வுட்ல. ஆமா, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தம்பி சந்தோஷமாப்பா மொட்டை பாஸ் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஐ திங்க் ஹீஸ் லைக், அதான் எல்லாருமே சொல்றாங்க அவர் ஒரு குட்டி கிளாப்பங்க. லைக் when he came into the club, what அந்த என்ன சிச்சுவேஷன்ல கிளப் இருந்துச்சுல இருந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா he just completely changed the city and the club. Basically what Klopp has done here, அதான் வந்து அங்க பண்ணியிருந்தாப்ல. ஸோ இது the fans absolutely love and adore him. சந்தமே இல்ல, and the fans are ready to see him succeed at Liverpool. அந்த அளவுக்கு லைக் the fans are like, தம்பி நீ போப்பா, உனக்கு நெக்ஸ்ட் உனக்கு கண்டிப்பா உனக்கு அதான் வேணும், நாங்களே சொல்றோம், நாங்க வேற ஏதாச்சும் இது ஆளை பிடிச்சுக்கிறோம், பட் தட் இஸ் an incredible opportunity for you. ஃபேன்ஸே அனுப்பி வைக்கிற அளவுக்கு he has been so close to them. he is won the Eredivisie, அப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து அந்த கப்பு ஜெயிச்சிருக்காப்புல. ஸோ அதனால வந்து ஐ திங்க் he is ready. அதான் எவ்ரி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் கேக்குறாங்க, தம்பி எல்லாம் பேசி முடிச்சா தாமா உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. அட இருங்கடா, நான் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரலடா, வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன்டா, அதை பத்தி எது என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. பட் ஐ டோன்ட் திங்க் நீங்க சொன்ன மாதிரி ரெக்கார்டிங் முன்னாடி ஃபைனல் கன்ஃபர்மேஷன் won't come until after the last game. That is what everyone is feeling. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது ஸ்லாட் வந்து அந்த கிளாப் மினி கிளாப் மாதிரி அது கிளாப் வந்து ஃபர்ஸ்ட் மைன்ஸ் விட்டு டாட்மண்ட் போகும்போது இதே மாதிரி தான் ஃபீலிங் இருந்துச்சு. அதாவது மைன்ஸ் ஃபேன்ஸ் வந்து ஆமா வி அண்டர்ஸ்டாண்ட் லைக் யூ நீட் அ பிகர் கிளப் டாட்மண்டுக்கு போ அப்படிங்கிற டைப்ல. ஸோ தெர் வாஸ் நோ லைக் பேட் ஃபீலிங் டே இன்னொரு டீம் ஜெர்மனிக்குள்ளேயே இன்னொரு டீமுக்கு போறாரு அப்படின்னு அந்த ஒரு பேட் ஃபீலிங்லாம் இல்லை. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் மேனேஜர் சேஞ்சஸ், லாபெட்டெக்வி டு வெஸ்ட் ஹாம் அவங்க வந்து இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு அந்த சுச்சுவேஷன். ஏன்னா மாயஸ் வந்து அஃபிஷியலி இஸ் நாட் அவுட். இப்போ கூட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்றாருன்னா இந்த சிட்டி கேமுக்கு அப்புறம், சிட்டி தான் உங்களுக்கு லாஸ்ட் கேமு, சிட்டி கேமுக்கு அப்புறம் வந்து வி வில் டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் படி இந்த ஈவன் பிபிசிலாம் கூட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிபிசிலாம் ரொம்ப லேட்டா சொல்லுவாங்க, லைக் நியூஸ் கன்ஃபார்ம் ஆன அப்புறம் தான் ஆல்மோஸ்ட் சொல்லுவாங்க. அவங்களே சொல்றாங்க லாபெட்டெகி டு வெஸ்ட் ஹாம் வந்து இஸ் டன், பேசிக்லி டர்ம்ஸ் ஹவ் பீன் அக்ரீடு அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஸோ என்ன ஆக்சுவலா அங்க நடக்குது, அங்க ஒரு மேனேஜர் அக்ரி பண்ணிட்டாங்க டேர்ம்ஸ், ஆனா இருக்கிற மேனேஜர் வந்து வி வில் டாக் ஆஃப்டர் May 19th சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதான் ஜஸ்ட் ஹேண்டில் வெரி பேட்லி. பட் ஐ திங்க் சீசன் முடிஞ்ச உடனே வந்து சே ஓகேப்பா டேவிட் தேங்க்யூ, 5 வருஷமா வந்து எங்களுக்கு எங்களுக்கு ஒரு யூரோப்பியன் ட்ரோஃபி வாங்கி கொடுத்துட்டேன் நன்றி அப்படின்னு. இட் ஜஸ்ட் ஷோஸ் ஹவு த லீக் இஸ் கலெக்டிவ்லி கெட்டிங் பெட்டர். அதாவது there is no more top 4 போயிடுச்சு, top 6 இருந்துச்சு, இப்போ top 6 வந்து has definitely become a top 8 now, மினிமமா top 8 இப்போ ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து all these other clubs are also trying to chime in and get the best managers so that அவங்களால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, ஃபினான்ஷியலி கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல பயங்கரமான மேனேஜர். இப்போ லுக் அட் வாட் கிறிஸ்டல் பேலஸ் ஆர் டூயிங். ஆலிவர் கிளாஸ்னர் வந்து கடைசி ஒரு 5-6 கேமா பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான் வந்ததுல இருந்து அவங்க கிளப்புக்கு. They're playing very fluid football, super football. They're not giving the ball away. They're trying to win their games, trying to score goals, not concede. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு கிறிஸ்டல் பேலஸ்ல. So all these other mid-table clubs they're scrambling to find the best managers. So அந்த வந்து they're trying to secure it. அப்புறம் தான் let's see. ஏன்னா இப்போ இந்த வருஷம் இப்போ இந்த சீசன் முடிஞ்ச இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறத்துல இருந்தே வந்து we are going to get the concept of anchoring. Like what the new rules have been done for the cost cap system எல்லாமே, that will bring a huge change. And it is a very very interesting stuff that they've proposed. And mostly இந்த season முடிஞ்சனே அது ஒரு ரூல் ஆயிடும். So it will definitely bunch up the pack together. It is a very very interesting. I think it's coming into effect 2025 26 ல இருந்து நினைக்கிறேன். ஆமா but next seasonக்கு வந்து every club has to start preparing for it. ஏன்னா next season உடைய revenuesல இருந்து தான் calculate ஆகும் 25-26. அதனால நெக்ஸ்ட் சீசன் வந்து all these clubs have to they have to do so much, especially City, Chelsea, United, Arsenal. இவங்க எல்லாருமே we have players on incredibly high wages. இவங்க எல்லாத்துலயும் யாரெல்லாம் இப்ப இந்த தியாகோல விட்டு அனுப்பு, அப்படியே அடிச்சு கிளப்பணும் அவனையெல்லாம், அப்படியே செருப்பு முத கொண்டு தூக்கி எரிஞ்சு கிளம்படா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கிளப்பணும். நாய் 250K 270K வாங்கிட்டு இருந்துச்சு கொய்யால. ஆடினதே 270 நிமிஷம் கூட இல்ல நான் இப்ப வந்ததுல இருந்து. அதனால வந்து அவனெல்லாம் அடிச்சு கிளப்பினாதான் புத்தி வரும். அவன் அவுட், மேட்டிப் அவுட், இந்த செப் வேண்டன்பர்க் சூப்பரா பண்ணிட்டு இருக்கானாமா. சோ ஐ டோன்ட் திங்க் he will get a chance when he comes back as center back. இல்ல அதுவும் நீங்க சொன்ன மாதிரி ப்ரீ சீசன்ல இந்த யூரோஸ், கோப்பா அமெரிக்கா எல்லாம் இருக்குல்ல, சோ அந்த சமயத்துல அவனுக்கு டெஃபினட்டா சான்ஸ் கிடைக்கும் ப்ரீ சீசன்ல. எக்ஸாக்ட்லி. அதனால அவன் திரும்பி வருவான். அகைன் ஃபேபியோ காவாலியோவை தலைவர் திரும்பி வருவார். he is having a very good season with Hull City. சோ அவன் திரும்பி வருவான். அப்புறம் அவனே இன்னொருத்தனை பத்தி சொன்னான், இந்த ரைட் பேக் நம்ம ஒருத்தர் வச்சிருந்தோம்ல, அவன் பேர் என்ன, கால்வின் ராம்சே. அவன்லாம் என்னன்னு தெரியல, அவனும் திரும்பி வருவான். சோ இவங்க எல்லாருமே வந்து ப்ரீ சீசன்ல ட்ரையல் பார்த்துட்டு இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்த காட்சி ஒரு 20 மில்லியன், ஒரு 25 மில்லியன் நம்ம வந்து எப்படி எல்லாம் ஏமாத்தி வித்தோம், அந்த ஐபர், ரியன் ப்ரூஸ்டர் எல்லாம் ஏமாத்தி வித்தோம்ல, அந்த மாதிரி வந்து இப்படி எல்லாம் இவங்களெல்லாம் ஏமாத்தி வித்தா கூட ஓகே தான், ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர் பட்ஜெட் கிடைக்கும், நல்ல ரெவென்யூ ஜெனரேட் பண்ண இதுவா நம்மளால மாற முடியும். ஸோ அதனால ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் நீட் டு பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட். ஆனா இந்த சம்மர்ல அதோட பெரிய விஷயம் வந்து டைங் டவுன் டீல்ஸ் ஃபார் சாலா, ஃபார் வேண்டைக் அண்ட் ஃபார் ட்ரெண்ட். அதுதான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. லைக் ஆர் தே கோயிங் டு மூவ் வேண்டைக் ஆன்? நம்ம வந்து போன எபிசோட்லயே சொல்லியிருந்தோம், ஏன்னா பொருசியா டாட்மண்ட்ல வர ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இஸ் இட் த ரைட் டைம் டு மூவ் வேண்டைக் ஆன் அப்படின்னா இட் should not become again too late. அப்புறம் I think the bigger question is it time to move Salah on? That will be the big question. Not in terms of வந்து production value till now. till now வந்து நல்லா இருக்கு, பட் அந்த டிராப் ஆஃப் வந்து திடீர்னு பயங்கரமா இருந்துச்சுன்னா பேக்கப்பே இல்லாம it will be very very difficult. அதனால தான் ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து we have to decide if we have to move Salah on, இல்லனா at least we need to get a good backup.
someone ஆமா who's capable of scoring a similar amount of goals at least ஒரு ம், பொட்டன்ஷியல் இருக்கு இந்த of course ஜாரட் பவனோட பேர் தான் ரிப்பீட்டடா வந்து நம்ம சொல்லுவோம் பட் அந்த மாதிரி ம். யாராச்சும் மேபி அவனும் குடூஸ் கூட could be a good option. ஏன்னா கூடுஸ் கூட குடூஸ்க்கு ஆமா வந்து ஆமா ஏதோ ரிலீஸ் கிளாஸ் இருக்கா அந்த சம்மர்ல ஏதோ 60 மில்லியன் நம்ம சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு நம்ம ஏதோ வந்து ஜாப்பனீஸ் விங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் டக்கெஃபூசா வந்துச்சு. கூபோ அந்த கூபோ அவன் வந்து எவ்வளவுன்னு தெரியல. ஐ திங்க் என்னமோ 60 இன்டென்சிவா million 60 மில்லியன் யூரோஸ் 50 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆமா ஆமா எசென்ஷியலி. ஸோ அதனால அவன் என்னவோ கிட்டத்தட்ட 1.5 வருஷமா ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆமா இல்ல பேச்சுகள் he has வருது. been having very good seasons சோசிடாட்ல இருக்கான் he has been having very good seasons ரியல் மெட்ரிடே வந்து அவனை திரும்ப வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு அதுவும் இருக்கு ஸோ பட் அவங்களுக்கு வந்து தே ஆர் செட் அந்த சைட்ல வினிஷியஸ் Yeah. ராட்ரிகோ அவங்க எல்லாம் இருக்கிறதுனால ம். ஸோ அண்ட் இன்னொன்னு வந்து ஏதோ ஈன்ட்ராங்க் ஃபிராங்க்ஃபர்ட்ல இருந்து பாச்சோ அப்படின்னு ஒரு டிஃபெண்டர் ஆமா. அப்படியா ஸோ ஆமா அவனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்து. ஸோ அகைன் இதெல்லாம் வந்து வீல் டூ அ செப்பரேட் வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் சீசன் முடிஞ்ச ஆமா உடனே அதெல்லாம் 2 அதெல்லாம் வீக்ஸ் சம்மர்ல இருக்கு. வரும் ஆமா ஸோ 2 வீக்ஸ் தான் இருக்கு சீசன் முடிய வரைக்கும். பட் கமிங் பேக் டு த டாட்னம் கேம், ஹார்வி எலியட் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்க்ரீமர் வெளியே ஆமா இருந்துட்டு இந்த பையன் ஐ திங்க் ஹி ஹேஸ் ஒன் கிரேட் ஸ்டார்ட். அவனும் ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் மட்டும்தான் தே ஆர் மோர் தென் த 97 பெர்சன்டைல் இதுல ப்ரொக்ரெசிவ் பாசஸ் அண்ட் கிரியேட்டிங் பிக் சான்சஸ் இந்த ம், ம், சீசன்லயே. ம். ஸோ வி அது ஆல்வேஸ் வந்து செட் பட் ஹார்வி ஐ எலியட் மீன் யூ வந்து ஹேவ் டு டேக் தட் நம்பர் வித் பிட் ஆஃப் இதுதான் எதுக்கு சொல்றேன்னா எலியட் வந்து அவ்வளவு மினிட்ஸ் ஆடல ஃப்ளோரியன் வர்ட்ஸ் கம்பேர் எக்ஸாக்ட்லி. பண்ணும்போது எலியட் அவ்வளவு மினிட்ஸ் ஆடல ஸோ ம் இல்ல இது வந்து நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இது பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க டேய் இவ்வளோ இஸ் ஹேவிங் அ மேசிவ் இம்பாக்ட் ஸோ இவன் வந்து பாஸ்கெட் பால்ல இது ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலா அந்த per 36 மினிட்ஸ்னு ஒரு ஸ்டாட் இருக்கு ம் ஸோ அது பேசிக்கா எல்லா ஸ்டாட்டுமே வந்து தே ஆர் கால்குலேட்டட் ஃபார் வாட் எவர் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் யாராச்சும் ஒருத்தர் ஆடி இருக்காங்க அதை வந்து per 36னா அது என்ன பண்ணுவாங்க 36 மினிட்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ சில பேர்லாம் அந்த இம்பாக்ட் அந்த 10 நிமிஷம் ஆடுறவங்க வந்து பயங்கரமா இருக்கும் அவங்க இம்பாக்ட் 10 நிமிஷத்துல பட் 36 மினிட்ஸ்க்கு அது பயங்கரமா இருக்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்னு அது காமிக்கும் ஸ்டாட்ஸ் பட் அதனால தான் நான் சொல்றேன் யூ ஹேவ் டு டேக் இட் வித் பிட் ஆஃப் சால்ட் ஏன்னா வந்து அந்த வாட் அ பர்சன் கேன் டூ அண்ட் எலியட்டோட நம்ம விஷுவலாவே பாக்குறோம் ஸ்டாட்ஸை விட்டுருங்க விஷுவலாவே நம்ம பாக்குறோம் அவன் வந்து சப்ஸ்டியூட் ரோல்ல இருந்து அஃப்கோர்ஸ் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணா பட் சப்ஸ்டியூட் ரோல்ல இருந்து பண்ற விஷயம் வந்து doesn't always translate to a full 90 minutes ஸோ அதனால தான் வந்து அந்த அவன் வந்து இந்த ஃப்ளோரியன் வேர்ட்ஸோடையும் அவனையும் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் a bit like okay he has potential but he has not taken that next step yet ன்னு தான் நான் சொல்லுவேன் பட் it's a good start இல்லைன்னு சொல்லல எக்ஸாக்ட்லி அதான் ஏடா பியூட்டிஃபுல் கோல் லாஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணி அண்ட் கேக்போ அதான் சொல்றேன் கேக்போ இஸ் ஹேவிங் சம் சீரியஸ்லி குட் கேம்ஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. he was thrown to the bench and then sometimes அதுல இருந்து கூட்டிட்டே வரல sometimes மேட்ச் டேஸ்ல கூட இல்ல ஒரு 2 months என்ன ஆனானே தெரியல ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி டைம் ஃப்ரேம்லலாம் ஆள் என்ன ஆனானே தெரியல. ஐ திங்க் he went and he worked hard and he's come back a whole different player. நல்ல பால் ஹோல்ட் அப் பண்றான் நல்ல பால் ரிலீஸ் பண்றான் he's crossing better he's finishing better he's taking shots in a much better position அவனுக்கு சூட் ஆகுற மாதிரி he's linking up play really well he's actually going behind the டிஃபென்ஸை கூட டிராக் பண்ணி கூட அது வேலையை பண்றான் which Nunez often does for us. ஸோ அதையும் கூட இப்போ வந்து இது ஸோ இட் ஷோஸ் யூ சிட் அண்ட் யூ ட்ரை அண்ட் யூர் வில்லிங் டு ஒர்க் அண்ட் யூர் ட்ரைங் டு பெட்டர் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப்ஸ்னா யூ வில் கெட் குட் சான்சஸ்ங்கிறதா எனக்கு தெரியுது. பட் திருப்பி பண்ண தப்பையே நுனியாஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அது யாருனாலையும் ஆப்வியஸ்லி ஹெல்ப் பண்ண முடியாது. ஐ டோன்ட் நோ லைக் வேர் இஸ் ஃபியூச்சர் இஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஈவன் இஃப் ஹி லீவ்ஸ் obviously வந்துட்டு if someone leaves we will not wish the bad for them obviously let them go to a club and become a bigger success than they were here. எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லையே நமக்கு ஒர்க் அவுட் ஆகல அவ்வளவுதான் நான் வேற எங்கேயோ போய் ஒர்க் அவுட் ஆகட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா பட் அதுதாங்க இந்த வீடியோ டாட்னம் ரிவ்யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா ப்ரெடிக்ஷன் லீக் என்னாச்சு ப்ரெடிக்ஷன் லீக் இன்னும் முடியலையே இன்னைக்கு கிறிஸ்டல் பேலஸ் யுனைட்டட் கேம் ஆமாங்க நாங்க வந்து இன்னும் ஒரு கேம் முடியறதுக்கு முன்னாடியே ரெக்கார்டிங் சோ ப்ரிவ்யூ வீடியோல we will talk about the prediction league. ஆமா அடுத்து யார் ஆடுறோம் நம்ம வில்லா மண்டே நைட் ஃபுட்பால் ரைட் மண்டே நைட் ஆஸ்டன் வில்லா ஸோ அந்த கேமுக்கு ப்ரீவியூ பண்ணும்போது ப்ரெடிக்ஷன் லீக் ஷீட்டையும் ரெடி பண்ணிடும். லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்டா எவ்வளோ 718 என்னவோ இருந்துச்சு நம்பர் நான் பார்க்கும்போது இருங்க எக்ஸாக்ட் நம்பர் எடுப்போம் 719 இன்னும் 6 பேர் தான் டபுள் சொன்ன மாதிரி 700 வந்து ஆமா 700 வந்து பிரீமியர் லீக் 725 காரபாவ் 750 வந்து FA கப்
ஆனா 725க்கு அந்த டபுள் கேரபா பிளஸ் பிரீமியர் லீக், இது நம்ம வெர்ஷன் ம், ஆஃப் கேரபா, அது ஆமா. கிடைக்கிறதுக்கு இன்னொரு 6 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். ம், ம். அதுக்கப்புறம் ஒரு 25 பேர் எங்கேயாச்சும் கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ட்ரிபிள் பண்ணிடுவோம். ட்ரபிள் பண்ணிடுவோம். ஓகே. அதான் நான் சொல்ல வந்தேன். இந்த வீக்கெண்ட் வந்து ஆர்சனல் மேன் யூனிட் தோக்குறாங்க. மேன் சிட்டி வந்து வேற ஆட்டட ஆடுறானுங்க. டாட்னம் டீ தோக்குறாங்க. புல்லம் டீ தோக்குறாங்க. வி ஆர் பேக் இன் தி டைட்டில் ரேஸ். திங்கட்கிழமை இல்ல நம்ம ஆஸ்டன் வில்லாவை ஜெயிக்கிறோம். வி ஆர் கோயிங் பேக் இன் தி ரேஸ். இந்த 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 மாதிரிலாம் நானே இந்த மாதிரிலாம் சொல்லல. எதுக்கு உங்களுக்கு? இல்ல ஊருக்கே தெரியும் எதுவுமே நடக்க போறதில்ல. இந்த சமயத்துல வாய் விட்டுக்கலாம்ல. அது சரி. ஆமா. ஆமா. ரைட். அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருந்தோம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு காப் கருத்துல. அன்பெய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்ன்ஷிப். அன்பெய்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. இல்ல வீடியோ எடிட்டிங் அண்ட் தம்ப்நெயில் பண்றதுக்கு யாராச்சும் இருந்தீங்கன்னா வாலண்டியர் பேசிஸ்ல கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க, இல்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு வேணும். எங்க தம்ப்நெயில் எல்லாம் பார்த்து ரொம்ப மிரண்டிருப்பீங்க நீங்க. ஆமா. இல்ல ஆக்சுவலா வீடியோ எடிட்டிங் கூட ஓகே. நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிடுவோம். தம்ப்நெயில் பண்றதுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இந்த ஆமா ஃபீல்டுல இருக்கீங்க அப்படின்னா வந்து ட்ரை டு கான்டாக்ட் அஸ். ஆமா ஆமா. பட் அதுதாங்க. வேற ஏதாச்சும் இருக்கா? நம்ம என்ன சாம்பியன்ஸ் லீகும் கன்ஃபார்ம். இதுக்கப்புறம் அதான் சொல்றேன், இந்த ரிவ்யூ எபிசோட்லாம் பண்ணணுமானே இருக்கு. நமக்கும் தெரியுது. அதுக்குள்ள நடுவுல நுனியஸ் போய் சின்ன குழந்தை மாதிரி போட்டோ அவுத்து போடுறேன், சட்டி அவுத்து போடுறேன்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்றது நான்?